அதிகை வாழும் மனவாசகம் கடந்தான் மின்னணையார் வாழ்வில் உறாமை கண்டான் பன்மறைகள் வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா உன்னை விளக்கம் செய்தான் உற்று கருணை பொழி திருமுகத்தில் திருநீற்று நுதலும் கண்டாரை வசப்படுத்தும் கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறை உள்ளத்தில் பொறுத்தே பிஞ்சகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்க்கு அகலாத ஞானமே வடிவாம் வளர்துரை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுது நீங்காமல் எமது உள்ளத்தின் சிரத்தில் ஓதியிடு நாவினில் என்று முன்னி வைத்தே உரைப்பான். பாரோடு விண்ணாய் பரந்தயம்பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய் சீரொடு பொலிவாய் சிவபுரத்து அரசே சீரொடு பொலிவாய் சிவபுரத்து அரசே திருப்பெருந்துறை உரை சிவனே ஆரோடு நோகேன் ஆர்க்கெடுத்து உரைக்கேன் ஆரோடு நோகேன் ஆர்க்கெடுத்து உரைக்கேன் ஆண்டனி அருளிலையானால் மார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருள் புரியாயே வருக என்று அருள் புரியாயே. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுடைய அனைவருடைய திருவடிகளையும் வணங்கி உண்மை விளக்க நூலாசிரியர் மனவாசகம் கடந்தார் அவருடைய திருவடிகளையும் வணங்கி ஆதீன குருமார்களுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய குருநாதர் சண்முகமையா அவர்களுடைய திருவடித்தாள்களையும் வணங்கி திருவருளையும் வணங்கி இந்த உண்மை விளக்கம் என்னும் சாத்திர நூலை சிந்திக்க இருக்கின்றோம். இதுவரையில் நாம் உண்மை விளக்கத்தில் முதல் பாடல் காப்பு செயல் தொடங்கி 22வது பாடல் வரை நாம் சிந்தித்திருக்கின்றோம். முதலில் 3 கேள்விகளுக்கு இதுவரை நாம் பதிலாகவும் சிந்தித்திருக்கிறோம். அந்த பாடல்களில் இருந்து முதலில் 6 தத்துவங்கள் என்ன என்று கேட்டால் அந்த 6 தத்துவங்களுக்கும் நாம் விரிவாக பார்த்து விட்டோம். அடுத்து ஆணவம் ஏது மாறா வினை ஏது அப்படி என்ற 2 கேள்விகளை மொத்தம் 3 கேள்விகளுக்கான பாடல்கள் 22 வரைக்கும் நாம சிந்தித்திருக்கிறோம். இப்பொழுது அவருடைய 4வது கேள்வி நான் ஏது அப்படிங்கிற கேள்வியாக கேட்டிருக்கிறார். அந்த கேள்விக்கான பாடல்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். நான் யார் அப்படிங்கிறதுக்கு வினாவாகவே பாடலை கேட்டிருக்கிறார். 6 தத்துவமும் ஆணவமும் வல்வினையும் மாறா அருளால் வகுத்து உரைத்தீர் வேறாக என்னை எனக்கு அறிய காட்டீர் இவை கண்டேன் உன்னறிய தேசிகரை உற்று அப்படிங்கிறதான் நம்மளுடைய பாடலாக வந்திருக்கிறது. உன்னறிய எண்ணுதற்கு அரிய பெருமையை உடைய சரியா தேசிகரே ஆச்சார மூர்த்தியே மாறா அருளால் அடியன் மீது கொண்ட நீங்காத பேரருளால் 6 தத்துவமும் 36 தத்துவங்களின் இயல்பையும் ஆணவமும் ஆணவ மனத்தின் இயல்பையும் வல்வினையையும் வலிய கண்மத்தின் இயல்பையும் வகுத்து உரைத்தீர் வகைப்படுத்தி தனித்தனியாக பிரித்து விளக்கினீர் உற்று உமது திருவருள் நோக்கம் பெற்று இவை கண்டேன் இவற்றின் இயல்பை எல்லாம் கண்டேன் உள்ளவாறு உணர்ந்து கொண்டேன். இதுவரை கூறி வந்த தத்துவங்களின் தொழில்பாடுகள் சரியா இதுவரைக்கும் கூறி வந்த தத்துவங்களுடைய தொழில்பாடுகள் ஆணவ மலத்தால் விளையும் அறியாமை கண்ம மலத்தால் விளையும் இன்ப துன்பங்கள் ஆகியவை எனக்கு உரியன அல்ல என்பதை உணராமல் இதுவரைக்கும்
தத்துவங்கள் தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆணவ மலமும் கண்மமும் நமக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம அறியாமையில இருந்துகிட்டு இருந்தேன். இதெல்லாம் உண்மையை உணராமல் இருந்துகிட்டு இருந்தேன். அவற்றையே என் இயல்பாகவும் நான் கருதி இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. வேறாக இந்த பாசத்திற்கு வேறாக இந்த பாசத்தை வேறாக அறிய மாட்டாது இவ்வளவு நாளும் கட்டு நிலையில கிடந்தேன். என்னை அடியேனது உண்மை இயல்பை எனக்கு அறிய காட்டீர், எனக்கு உணர்த்தி அருள்வீராக. இந்த பாடல் தான் முதல்ல சொன்னோம். நம்ம உண்மை விளக்கம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு முதல்ல சொன்னோம். உண்மை விளக்கம் அப்படின்னா இந்த ஆன்மா தன்னுடைய உண்மை இயல்பு நிலையில இல்ல, அது தெரியாம இருந்துகிட்டு இருக்குது. அதை விளக்கி சொல்றதுக்குத்தான் இந்த உண்மை விளக்கம் அப்படிங்கிறதுக்காக அந்த உண்மை விளக்கம்ங்கிறதுக்கு சொன்னோம். அதுக்குண்டான பாடலாதான் இது அமைஞ்சிருக்குது. ஏன்னா நம்ம யாரு அப்படிங்கிறது முதல்ல நமக்கு தெரியணும். நம்ம யாருன்னு தெரியாமலே நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த 23வது பாடலாக நான் யார் அப்படின்னு கேட்கிறாரு. இதுல என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா, எண்ணுதற்கு அரிய பெருமையுடைய ஆசிரியரே. நம்ம முதல் நாள் வகுப்புலயே பார்த்தோம் ஆசிரியருடைய இயல்பு எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு. இதுல அவர் சொல்றாரு, மாணவர் ஆசிரியரை பார்த்து சொல்றாரு, எண்ணுதற்கு அரிய பெருமையுடைய ஆசிரியரே. ஆசிரியரின் இயல்பு என்னதெல்லாம்னு பார்த்தோம் அப்படின்னா, நிலம், மலை, நிறைகோல், மலர் அப்படின்னு 4 வகையா பார்த்தோம். ஏன் அப்படின்னா, நிலம் போல பொறுமை உடையவரா இருக்க வேண்டும், மலை போல மலைப்பாக இருக்கணும். ஆசிரியர்கிட்ட இவ்வளவு ஞானம்தான் இருக்கு அப்படின்னு சொல்லவே கூடாது. அல்ல எது கேட்டாலும் வந்து கொண்டே இருக்கணும். அது மாதிரி மலைப்பா இருக்கணும், பிரமிப்பா இருக்கணும். ஏன்னா மலைகளுக்குள்ள போனோம்னா எங்க என்னது இருக்குன்னே தெரியாது, ஆனா வந்து கொண்டே இருக்கும். அது போல ஆசிரியருடைய அறிவு இருக்கணும் அப்படிங்கிறது மலைக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து நிறைகோல். நிறைகோல்ங்கிறது சமமா கருதணும், எல்லாரையும் சமமாக நடத்தணும். நமக்கு பிடித்தவங்க ஒரு மாதிரியும் பிடிக்காதவங்கன்னு சொல்லி அவங்கள வேற மாதிரியும் அப்படின்னு பாகுபாடு பார்க்க கூடாது. ஏன்னா அன்பு செய்வது எல்லாரிடத்திலும் ஒன்று போல செய்ய வேண்டும். அது ஞான ஆசிரியர்களுடைய கடமை. மற்ற உலகோர் பிடிச்சவங்ககிட்ட நல்லா இருப்பாங்க, பிடிக்காதவங்ககிட்ட வித்தியாசமா இருப்பாங்க. ஆனா ஆசிரியர் அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லா மாணாக்கர்களுடைய அறிவையும் அவர் என்ன செய்யணும், தெளிவுபடுத்த வேண்டியது அவருடைய கடமை. அடுத்து மலர். மலர்ங்கிறது மனத்துக்காகவும் குறிக்கக்கூடியது, மென்மைக்காகவும் குறிக்கக்கூடியது. சரியா? அவரை பார்த்தாலே பயப்படக்கூடாது, ஐயோ ஆசிரியர் வரார் அப்படிங்கிற பயம் இருக்கக்கூடாது. யாருனாலும் எளிமையா போய் அவர்கிட்ட சந்தேகத்தை தீர்த்து கொள்ள வேண்டும், அது போல வரணும். அதுதான் நல்ல ஆசிரியர்களுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனால எண்ணுதற்கு அறிய, ஏன்னா இவருடைய பெருமையை எண்ணவே முடியாதான், மலைப்பா இருக்குது. அதான் மலைக்கு ஒப்பா சொல்லி இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஆசிரியர்கிட்ட கேட்கிறாரு. அவரும் எப்படி இருக்கிறாரு இந்த மாணவன்கிட்ட, என் மீது கொண்ட நீங்காத அன்புனால, அவர்கிட்ட இருக்கிற அன்பு நீங்காம இருக்குது மாணவர் இடத்துல. அந்த அன்புனால 36 தத்துவங்களின் இயல்பையும், ஆணவ மலத்தின் இயல்பையும், வினை எவ்வாறு வருகிறது என்ற கண்மத்தின் இயல்பையும். ஏன்னா கடந்த வகுப்புல ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, ஆதி தெய்வீகம், ஆதி ஆன்மீகம், சரியா, ஆதி பௌதீகம் அப்படிங்கறதெல்லாம் என்ன அப்படின்னு. அது எல்லாமே அந்த 3 வினைகளா நமக்கு வரக்கூடியதுதான். சரியா? இயற்கை சீற்றத்தால வரக்கூடியது, நாம் செய்யக்கூடிய வினையாக வரக்கூடியது, பிறர் மூலமாக நமக்கு வரக்கூடிய வினைகள். அதைத்தான் அந்த 3ஆ சொல்லக்கூடியது. அந்த வினைகள் எல்லாம் எப்படி வருது அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தனித்தனியா வகுத்து சொல்லி பிரிச்சு எடுத்துக்காட்டு சொன்னீங்க. ஆனால் எனக்கு இவ்வளவு காலமும் இது எல்லாம் என்னுடைய இயல்புன்னு தான் நான் இருந்துகிட்டு இருந்தேன். அதனால எனக்கு இப்போ விளங்கிருச்சு, இதெல்லாம் என்னுடைய இயல்பு இல்லை அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இது எல்லாம் என்னுடைய இயல்பு இல்லைன்னா என்னுடைய இயல்பு எது, நான் எப்படிப்பட்டவன், என்ன எனக்கு நீங்க காட்ட வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு. ஏன் என்னை எனக்கு பார்க்க முடியாது. அதான் சிவஞான போதம் சொல்லுது, காட்டிய கண்ணே தன்னை காணா அப்படின்னு சொல்லுது. 9ஆம் சூத்திரம் முதல் அதிகரணத்துல 2வது உதாரண வெண்பாவில சொல்லுது, காட்டிய கண்ணை தன்னை காண. ஏன்னா நம்ம கண்ணை வச்சு நம்ம கண்ணை பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியாது. அப்போ பார்க்கிற பொருளும் பார்க்கப்படுகிற பொருளும் எப்படி இருக்கணும், வேறு வேறா இருக்கணும். பார்க்கிற பொருளும் படுகிற பொருளும் ஒரே பொருளா இருந்து பார்க்க முடியாது. ஆகவே எனக்கு வேறா இருக்கக்கூடியது நீர் தான் இருக்கிறாரு, என்னுடைய குருநாதரா நீர் தான் இருக்கிறாரு. அதனால நீர் எனக்கு நான் யார் அப்படிங்கிறத காட்டி. ஏன்னா இந்த இடத்துல குருநாதர் யாரா இருக்கிறாருன்னா சிவமாக இருக்கிறார். ஏன்னா சிவத்தாலதான் ஆன்மாவை காட்ட முடியும். அதனால நீர் எனக்கு என்னை தனியாக காட்டும் அப்படின்னு கேட்கிறாரு. தன் குருநாதர் ஏற்கனவே, அந்த குருநாதர் ஏற்கனவே எப்படி இருக்கிறாரு, சிவத்தை கண்டவராகவும் இருக்கிறார்.
சரி, அதான் மெய் கண்டார், மெய்யை கண்டவர் அப்படின்னு ஏற்கனவே முதல் பாடல்லே அவர் சொல்லி இருக்கிறாரு. இது 4வது கேள்வியாக நான் யார் அப்படிங்கிறதுக்குண்டான கேள்வியாக இந்த பாடல் வருகிறது. அப்ப இதுக்குண்டான பதில அடுத்த பாடல்ல சொல்றாரு. சரியா, நான் யார் அப்படிங்கிறதுக்குண்டான பாடலுக்குண்டான விடை அடுத்த பாடல். நன்றா உரைக்க கேள் நல்ல சித்தின் முன் அசித்து இங்கு ஒன்றாது சித்து அசித்தை ஓராது நின்று இவற்றை அன்றே பகுத்து அறிவது ஆன்மாவே என்று மறை குன்றாமல் ஓதும் குறித்து அப்படிங்கிறது அடுத்த பாடலாக வருது. 24வது பாடலாக வருது. நன்றா, நன்றா அப்படின்னா தெளிவாக, உரைக்க கேள் யான் சொல்வோம் கேட்பாயாக, நல்ல சித்தின் முன் தூய அறிவு பொருளாகிய சிவத்தின் முன். ஏன்னா சிவம்ங்கிறது பேரறிவு. சரியா, பேரறிவு பேராற்றல், அவனுக்கு முன்னாடி எதுவுமே நிக்க முடியாது. அதனால தூய அறிவு பொருள், அறிவு பொருளுக்கு முன்னால அசித்து அறிவில்லாதவனாகிய உலக பொருட்கள். சரியா, இந்த அறிவில்லாத உலக பொருட்கள் சட பொருட்கள் இங்கு ஒன்றாது எதிர்பட்டு விளங்கி நிற்காது, அவனுக்கு முன்னாடி எதுவுமே எதிர்பட்டு நிற்க முடியாது. சித்து அந்த சிவம், அசித்தை சட பொருட்களை ஓராது நுகராது, சிவபெருமான் சட பொருட்களை நுகர மாட்டார். அன்றே அனாதியே இவற்றை அறிவு பொருளாகிய இவற்றோடு நின்று வேற்றுமையின்றி கூடி நின்று நுகர்ந்து பகுத்து அறிவது ஆன்மாவே, அது அதுவாய் நின்று உலகத்தை அறியும் போது சிவத்தை அறியாது, சிவத்தை அறியும் போது உலகத்தை அறியாது, உலகத்தை அறியும் போது சிவத்தை அறிய முடியாது. சரியா, ஏனெனில் இரண்டிற்கும் கருவிகள் வேறு வேறு, இரண்டையும் ஒரே நேரத்தில் நுகர முடியாது. இந்த ஆன்மாவால இரண்டையும் ஒரே நேரத்தில் நுகர முடியாது. ஆனால் இந்த இரண்டையும் ஒரு நுகர்வது ஆன்மாவே. சரியா, மறை வேதம் குன்றாமல் ஐயமில்லாமல் குறித்து ஓதும் விளக்கி கூறும். அதுக்கு உண்டான நல்ல விளக்கத்தை பார்ப்போம். நல்ல மாணவனே நான் நன்றாக உரைக்க நீ நன்றாக கேட்பாயாக. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு பாடல்கள்லயுமே ஆசிரியர் சொல்றாரு நீ நன்றாக கேள், உற்று கேள் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா நம்ம இது படிக்கிறது யாரை குறிச்சு படிக்கிறோம் அப்படின்னா மெய்ப்பொருளை குறிச்சு படிக்கிறோம். மெய்ப்பொருள் சிவபெருமான், சிவபெருமான குறிச்சு படிக்கும் போது கவனம் சிதறக்கூடாது. ஏன் அப்படின்னா கவனம் சிதறிச்சுது அப்படின்னா அது பெருங்குற்றமாக மாறும். எதனால அப்படின்னா அது சிவ பாவ செயல்களாக மாறும். சரியா, அப்ப அதுக்கு தண்டனை அதிகம். அதனாலதான் நம்ம திருவருட்பயன்ல ஏற்கனவே ஒரு பாடல் பார்த்திருக்கிறோம். சரியா, பாட்கலன் மேல் பூனை அப்படிங்கிற பாடலை பார்த்திருக்கிறோம். அப்போ நம்ம இந்த பாடல்களை எல்லாம் படிக்கணும் அப்படின்னா மனம் ஒன்றி இருந்து படிக்கணும் அப்படிங்கிறது நூலாசிரியர் என்ன பண்றாரு, ஒவ்வொரு இடத்துலையும் எடுத்து காட்டி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா இந்த ஆசிரியர், இந்த மாணவன் எப்படிப்பட்டவர், மனவாசகம் கடந்தார் எப்படிப்பட்டவர் அப்படின்னா யோக நிலையில நிக்கக்கூடியவர், யோகத்தில் ஞானத்துல நிக்கிறாரு. அப்ப அது முக்தியின் விளிம்புல போய் நிக்கிறாரு. முக்தியின் விளிம்புல நிக்கக்கூடிய மாணவரையே ஞானாசிரியர் என்ன சொல்றாரு, ஒவ்வொரு இடத்துலயும் நீ நன்றாக கேள், உற்று கேள், ஒன்றி இருந்து கேள் அப்படின்னு ஒவ்வொரு பாடலையும் இப்ப 23 பாடல்கள் பார்த்திருக்கிறோம். 23 பாடல்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 4-5 இடத்துல அவரு அதை சொல்லி இருக்கிறாரு. அப்ப ஒரு 4 பாடல்களுக்கு இடையில ஒரு தடவை ஞாபகப்படுத்துறது மாதிரி சொல்லிக்கிட்டே வராரு. அப்போ அந்த யோகத்தின் விளிம்புல நிக்கிறவர், முக்தியின் விளிம்புல யோக ஞானத்துல நிக்கிறவருக்கே அந்த ஞானாசிரியர் ஒவ்வொரு தடவை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறாருன்னா நம்ம சகல வர்க்கத்துல இருக்கிறோம், நம்மலாம் எந்த நிலையில இருக்கிறோம், அப்ப நம்மலாம் எவ்வளவு உன்னிப்பா இருந்து படிக்கணும், அது படிக்கும் போது வேற சிந்தனைக்கே போகக்கூடாதுங்கிறத ஞானாசிரியர் அதிகமா நம்மளுக்கு சொல்லி தராரு. அதை கருத்துல கொண்டு நம்ம என்ன பண்ணணும், படிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நல்ல மாணவனே நான் நன்றாக உரைக்க நீ நன்றாக கேட்பாயாக. இதுவரை பாசத்தை பற்றி கூறினேன். இதுவரைக்கும் நான் 36 தத்துவங்களும் ஆன்மாவையும் அந்த ஆணவத்தையும் கண்மத்தையும் சொன்னேன். இது எல்லாமே பாச பொருட்கள், இதை பத்தி எல்லாம் பேசியிருக்கிறேன். ஆனா உன்னை பற்றி இப்பதான் நான் என்ன பண்ண போறேன், சொல்ல போறேன். அதனால நீ கவனமாக கேட்க வேண்டும். ஏன் அப்படின்னா தன்னை அறியாமல் இருப்பது தற்கொலைக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, தன்னைத்தான் அறியவில்லை என்றால் அது தற்கொலைக்கு சமம். சிவம் வியாபக பொருள், சிவபெருமான் வியாபக பொருள்.
அவன் அதிசூக்கும நிலையில் எங்கும் வியாபகமாக இருப்பவன். சரியா? அதனால அந்த இந்த அசித்து பொருட்கள், உலக பொருட்கள், அதாவது பாசம் வியாபிய பொருள், சிவபெருமான் வியாபக பொருள், அவன் அதிசூக்கும நிலையில் இருக்கிறான். இந்த அசித்து உலக பொருட்கள் சடம் வியாபிய வியாபக வியாபக பொருள் சிவம், வியாபிய பொருள். சரியா? வியாபிய பொருள் அடங்கி இருக்கக்கூடிய பொருள். வியாபகமாக இருக்கும் பொருளை வியாபிய பொருள் கவர முடியாது. வியாபகமாக இருக்கக்கூடிய பொருளை வியாபிய பொருள் கவர முடியாது. கவர்தல் என்றால் தன்வசப்படுத்துதல், தன்னுள் அடக்குதல், நம்மளுக்குள்ள அடக்குறது, அதுதான் தன்வசப்படுத்துதல், கவர்தல் அப்படின்னு சொல்றது. ஏன்னா இது பெரிய பொருள், பெரிய பொருளை சின்ன பொருளால அடக்க முடியாது. ஏன்னா பலசாலிய பலம் இல்லாதவன் அடக்க முடியாது. அது நம்ம உலகத்திலே பார்க்கிறோம். அறிதலின் பயன் எல்லாம் அனுபவத்தின் பொருட்டுதான். நம்ம ஒவ்வொரு அறிதல், ஒவ்வொரு இதும் செய்யறது எல்லாம் எதனாலன்னா அனுபவத்தின் பொருட்டு தான் நம்ம அறிந்து கொண்டு இருக்கிறோம். தூய சித்தாக்கிய பெருமானுக்கு அனுபவம் கிடையாது. நம்மளுடைய பெருமானுக்கு அனுபவமே கிடையாது. ஏனெனில் அவன் குறைவில்லாத நிறைவு. அவனுக்கு இதுல அழுந்தி அனுபவப்படணும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா அவன்கிட்ட எல்லாமே இருக்குது. அதனால அவனுக்கு அந்த அனுபவம் தேவையில்லை. ஆகவே அவனுக்கு இந்த சடற்பொருள்களை நுகர தேவையில்லை. இந்த பொருள் இது எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும் அப்படின்னு அவன் நுகர்ந்து பார்க்கணும், அதை அனுபவிக்கணும்னு தேவையில்லை. நுகரப்படாத பொருள் என்றால் அது இல்பொருளாக மாறிவிடும். சரியா? ஒரு பொருளை ஒருத்தருமே நுகரல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த பொருள் என்ன ஆயிருது? இல்பொருள் அப்படின்னு ஆயிருது. இல்பொருள் அப்படின்னா அந்த பொருள் இல்லை அப்படிங்கிறது மாதிரி ஆயிருது. ஆனால் பாசம் உள்பொருள் அப்படிங்கிறான். நம்ம இந்த உலகம் உள்பொருள் அப்படின்னு சொல்றோம். ஆகவே அதை அனுபவிப்பவன் நீதான். ஏன்னா இறைவன் அனுபவிக்கல, உலகம் அதை அனுபவிக்காது. அப்ப இன்னொன்னு இருக்கிறது என்னது? பசுவாகிய ஆன்மாதான். ஏன்னா நம்ம முப்பொருள் உண்மையை தான் படிச்சுட்டு வரோம். பதி பசு பாசத்தை பத்தி தான் பார்த்துட்டு வரோம். அப்போ பதி அதை அனுபவிக்கல, பாசமும் அதை தொடாது. அதுலதான் பாசத்தை அதுவே அனுபவிக்காது. அதுக்கு சடப்பொருள் கூட, அதுக்கு அறிவு கிடையாது. அப்ப அறிவுள்ள பொருள் ரெண்டே தான். அது தூய அறிவாகிய பதி, குறை அறிவாகிய இருக்கிய பசு. அப்ப ரெண்டு பொருள் தான் அனுபவிக்கக்கூடிய பொருள். அதுல அறிவு உடைய பொருளாகிய தூய அறிவாகிய இருக்கிய இறைவன் அனுபவிக்கல அப்படின்னாச்சுன்னா மீதி அனுபவிக்கிறதுக்கு யாரு இருக்கிறா அப்படின்னா ஆன்மா மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு. எடுத்துக்காட்டா சொல்லலாம். நம்ம ஒரு கட்டில் செஞ்சிருக்கிறோம், இல்லைன்னா ஒரு வீடு கட்டியிருக்கிறோம், பார்த்து ஒரு வீடு கட்டியிருக்கிறோம், இல்லைன்னா ஒரு கட்டில் செஞ்சிருக்கிறோம். எல்லா பொருட்களையும் செஞ்சு எல்லாம் வச்சிருக்குது அப்படின்னாலே அது என்ன அர்த்தம்? அதுல யாரோ ஒருத்தர் குடிபுகிறதுக்கு இருக்கிறாங்க, இல்லைன்னா அந்த கட்டில் மெத்தையை அனுபவிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தானாகவே விளங்கிவிடும். ஏன்னா இந்த உலகத்தை படைச்சு கொடுத்திருக்கிறாரு பெருமான். சரியா? அவர் தான் படைச்சு கொடுத்திருக்கிறாரு, அவர் அதை நுகரப்படுவது இல்லை. அப்போ இந்த உலகத்தை படைச்சு கொடுத்திருக்கிறாருன்னா யாரோ ஒருத்தருக்காக தானே படைச்சு கொடுத்திருக்கிறாரு, அது இந்த ஆன்மாவுக்காக அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அதை அனுபவித்திற்கு ஒருவர் இருக்கிறார், அதுதான் யாரு அப்படின்னா இந்த ஆன்மாக்கள். அறிவு பொருள்கள் இரண்டு உள்ளன, முற்றறிவு உடைய சிவம், சிற்றறிவு உடைய ஆன்மா. ஒன்றை நுகர வேண்டும் என்றால் அப்பொருளுக்கு எதிரில் வேறாக விளங்கி நிற்க வேண்டும். நம்ம இப்போ சாப்பாடு இருக்குது, சாப்பிடணும் அப்படின்னா சாப்பாடு நம்மளுக்குள்ள இருந்ததுன்னா சாப்பிட முடியுமானா சாப்பிட முடியாது. நமக்கு வெளியில இருக்கணும், நமக்கு எதிர்பட்டு இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம எடுத்து சாப்பிட்டு அனுபவிக்க முடியும். அது போலத்தான் அதனை இன்னது என்று சுட்டி அறிதலும் அனுபவித்தலும் இதுல அந்த சாப்பாடுல இதுல உப்பு இருக்குது, இதுல புளிப்பு இருக்குது, இதுல காரம் இருக்குதுன்னு அதை சுட்டி அறியவும் முடியும், அதை அனுபவிக்கவும் முடியும். அப்ப எதிர்த்து நிற்க வேண்டும், எதிர்பட்டு நிற்க வேண்டும். இறைவனுக்கு சுட்டறிவு என்பது இல்லை. இறைவனுக்கு சுட்டறிவு இல்லை. ஏன்னா சுட்டி அறியணும்னா அந்த சுட்டறிவு இருந்தாதான் அறிய முடியும். அப்ப இறைவனுக்கு அது கிடையாது. அவனுக்கு சுட்டு அறிவதற்கு அவனுக்கு எதிராக ஒரு பொருளும் இல்லை. ஏன்னா எல்லாமே அவனுக்குள்ளதான் இருக்குது. இந்த அண்ட சாஸ்திரங்கள் எல்லாமே அவனுக்குள்ளதான் இருக்குது. அப்ப அவனுக்கு எதிராகவும் இல்லை, அவனுக்கு சுட்டி அறிய வேண்டிய அறிவும் இல்லை. அதனால அவனுக்கு அந்த தேவையே இல்லை, அவன் பெரு நிறைவு. அதனால அவன் அதை நுகர்வது இல்லை. சுட்டி அறியக்கூடிய அறிவு யாருக்கு? ஆன்மாவுக்கு. அடுத்து நமக்கு எதிரில தான் நிக்குது. சரி, அந்த உலகம் எல்லாம் நமக்கு முன்னாடி கண் முன்னாடி விளங்கி நிக்குது. அப்போ இதை அனுபவிக்க கூடியது எல்லாம் யாரு அப்படின்னா நம்ம ஆன்மாக்கள் தான். சரி,
இத நம்ம ஒரே நேரத்துல அறிய முடியுமா அப்படின்னா அறிய முடியாது. நம்ம ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மாதிரி அறிஞ்சு கொண்டு இருக்கிறோம். ஆனா இறைவன் அப்படி இல்லை, எல்லாத்தையும் ஒரு சேர ஒரே நேரத்தில் அறிஞ்சு கொண்டு இருக்கிறான். அவனுக்குன்னு தனித்தனியா அறிய வேண்டிய அறிவு கிடையாது. சரியா? மேலும் அவனது அறிவு எதிலும் தோயாது நிற்கும் சுதந்திர அறிவு. இதுல விருப்பப்பட்ட அதுல விருப்பம் வேணும், இதுல விருப்பம் வேணும், அதுல இச்சை இதுல இச்சைன்னு அப்படி நிக்காது. சரியா? பிறவற்றின் வயப்படாது தன் வயத்தனாய் நிற்பது அவனுடைய இயல்பாகும். அவன் தன் வயப்பட்டுதான் நிற்பானே தவிர அடுத்த பொருள் மேல ஒட்டி நிற்க மாட்டான். எனவே பொருள்களின் அழுந்தி நிற்கும் அனுபவம் அவனுக்கு இல்லை. அந்த அனுபவம் எல்லாம் ஆன்மாக்களுக்கு தான். எனவே இறைவன் உலகத்தை நுகர மாட்டான் என்பது தெளிவாகிறது. அவனுக்கு சிற்றறிவு கிடையாது, சுதந்திரம், தனி சுதந்திரம் உண்டு. சரியா? தன்மயமா நிற்கக்கூடியவன். அதனால அவனுக்கு இந்த பொருள்கள் மேலெல்லாம் இச்சை கிடையாது. இறைவன் உலகத்தை நுகர மாட்டான் என்றால் மீதம் இருப்பது அறிவுடைய பொருளாகிய ஆன்மா மட்டும்தான். அது சிற்றறிவுடைய பொருளாகிய இந்த ஆன்மா மட்டும்தான் இருக்குது. அப்படி என்றால் ஆன்மாவே இந்த உலகத்தை நுகர்கிறான் என்பது தானாகவே பெறப்படுகிறது. ஆன்மாதான் உலகத்தை நுகரும் என்று பார்த்தோம். அது எப்படி நுகர்கிறது என்பதை இனிமே பார்க்கலாம். இந்த ஆன்மாவின் அறிவு தன்வயம் இல்லாதது. பெருமானுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடியது, தன்வயம் இல்லாதது. எப்பொருளை சார்கிறதோ அப்பொருளின் வசப்படுவது. எந்த பொருளை சார்ந்து நிற்கின்றதோ அந்த பொருளின் வசப்பட்டு நிற்பது. எப்பொருளோடு ஒன்றி நிற்கிறதோ அதுவே தானாய் நிற்பது. சரியா? இப்ப ஒரு பொருள் கூட சேர்ந்து இருந்துட்டுனா அந்த பொருள் தான் நாம அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நிக்கக்கூடியது. ஒருவனுக்கு பெரும் செல்வம் இருக்குது. நம்ம இதை ஒரு எடுத்துக்காட்டு மூலமா பார்க்கலாம். நிறைய செல்வம் சேருது. சரியா? அந்த செல்வம் இடையில தான் சேருது. அவன் முதல்ல செல்வம் இல்லாமலாக இருந்தவன் தான். இடையில அவனுடைய உழைப்பினால நிறைய செல்வம் சேருது. செல்வம் வர வர அவனுக்கு அதை பாதுகாக்கிறதுக்கு கூட நேரம் இல்லாத அளவுக்கு செல்வம் நிறைய சேருது. அப்ப அந்த செல்வத்தை என்ன பண்றான், எப்படி பாதுகாக்குது, எங்க வைக்கணும், யாருக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற எப்பவும் அதனுடைய சிந்தனையாகவே இருக்கிறான். சரியா? இப்படி ஒரு சிந்தனையோட இருந்து கொண்டு இருக்கும்போது என்ன ஆகுது, வருமான வரித்துறையில இருந்து வர்றாங்க. வருமான வரித்துறையில இருந்து வந்து போகுது, ஆய்வு செய்யறாங்க. ஆய்வு செய்யும் போது கணக்குல வராத பணங்களை எல்லாம் என்ன பண்றாங்க, எடுத்து கொண்டுட்டு போயிடுறாங்க. எடுத்து கொண்டுட்டு போகும்போது அவன் சந்தோஷப்படுவானா, இது நம்ம பணம் இல்ல, ஏன்னா நம்ம கணக்குல இல்ல அப்படின்னு நினைப்பானா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் கருப்பு பணமாக அவன் சேமித்து வைத்ததுதான். அந்த பணத்தை தான் பாதுகாக்கணும்னு எப்பொழுதும் என்ன இருக்கிறான், அதே சிந்தனையில இருக்கிறான். அந்த பணமாகவே மாறி இருக்கிறான். எப்ப தூங்கும் போதும் அதே சிந்தனை தான், நடக்கும் போதும் அதே சிந்தனை தான். அப்போ அந்த சிந்தனைகளோட இருந்ததுனால அந்த பணம் அதுல இருந்து போகும்போது அவனிடத்தில் இருந்து நழுகும் போகுது. என்ன ஆகுது அப்படின்னா அவனுக்கு மயக்க உணர்வு வருது. சரியா? கலங்குறான், கலங்கி அழுகிறான், அரற்றி மயக்க நிலை கூட வர்றான். ஒரு கட்டத்துல என்ன நினைக்கிறான், தன்னுடைய உயிரே பிரிந்து போய் விடுகிறது போல அவன் உணர்கிறான். ஏன் இப்படி உணர்கிறான் அப்படின்னா அவன் அந்த செல்வத்தோட ஒன்றி நின்ற காரணத்தினால் இது என்னுடைய பணம், எனக்குள்ளது அப்படிங்கிற தன் முனைப்போட, சரியா, என்னோடது அப்படின்னு அதுவாகவே அந்த பணமாகவே நிக்கிறான். சரியா? அதனாலதான் அவனுக்கு அந்த உயிர் போகக்கூடிய, அந்த உயிரை விட்டு விடலாம் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு உணர்வு மேலோங்கி நிக்கிறது. ஏன் அப்படின்னா இந்த ஆன்மா எது மேல பற்று வைக்கிறதோ அதுவாகவே மாறி விடுவதனாலதான். இந்த ஆன்மாவிற்கு இது செயற்கை. சரியா? இந்த ஆன்மாவிற்கு இது செயற்கை. சரி, இது செயற்கை அப்படின்னா இயற்கை என்னது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது செயற்கைன்னு சொல்லியாச்சு. அப்ப இயற்கை என்னது அப்படின்னா இயற்கை நம்ம சிவத்தோட ஒன்றுவது. அதனாலதான் அந்த பந்தம் எந்த பந்தத்தை அறுக்கணும், இந்த தேவையில்லாத பந்தத்தை அறுத்து சிவபந்தத்தை சேர வேண்டும் அப்படின்னு அந்த காப்பு செயல்ல நம்ம பார்த்தோம். அப்போ அந்த பந்தம், சரியா? அப்ப இந்த பந்தம் நமக்கு எந்த பந்தம், இந்த ஆணவமல கட்டுவ பந்தம் செயற்கை. நம்ம சிவத்தோட சேருவது இயற்கை. சரியா? அப்போ நம்மளும் அறிவு பொருள். அப்ப அறிவு பொருள் இன்னொரு அறிவு பொருள் கூட தான் இருக்கணும், சடப்பொருள் கூட இருக்கக்கூடாது. அப்ப அந்த இன்னொரு அறிவு பொருள் யாரு அப்படின்னா அது சிவபெருமான். அந்த சிவபெருமான் கூட நம்ம சேருறதுதான் நம்மளுடைய இயற்கை அப்படின்னு சொல்றாரு. இந்த உண்மையை ஞானாசிரியர் உணர்த்தும் போதுதான் ஆன்மா அசத்தாகிய உலக சார்பை தனக்கு
வேறு என பகுத்தறிந்து அதனை நீங்கி சத்தாகிய சிவத்தோடு கூடி இன்புறும். அப்போ இந்த ஞானாசிரியர் உணர்த்தாத வரைக்கும் இந்த ஆன்மா என்ன பண்ணுது அப்படின்னா சடத்து கூட தான் சேர்ந்து உழன்று கொண்டு வருகிறது. அதிலிருந்து பிரிந்து சிவத்துக்கு கூட சேருவதற்கு யாரு தேவை அப்படின்னா ஞான ஆசிரியர்கள் தேவை. உலகம் சிவம் என்ற இரு பொருள்களுள் உலகம் அறிவற்றது, அது சிவத்தை அறிந்து நுகராது. உலகம் சிவத்தை அறிந்து நுகராது, அது என்னது? சடப்பொருள். சிவம் பேரறிவு, பேரின்ப காரணன், அவனுக்கு இந்த உலகை நுகர மாட்டான். இவ்வாறு உலகமும் சிவமும் ஒன்றை ஒன்று நுகராது என்றால் ஆன்மாவை இந்த இரண்டையும் நுகரும் என்பது பெறப்படும். ஏனெனில் ஆன்மாவிற்கு மட்டும்தான் நுகரும் நிலை இருக்கிறது. விருப்பு வெறுப்பு எல்லாம் இந்த ஆன்மாவுக்கு தான் இருக்கிறது, சடத்துக்கு அது கிடையாது. பெருமானுக்கு விருப்பு வெறுப்பு கிடையாது, அவன் சலமிலன், சங்கரன் அப்படின்னு சொல்றோம். நுகரும் போது, இந்த உலகத்தை நுகரும் போது ஆன்மாவுக்கு அது என்ன பெயர் அப்படின்னா கட்டு நிலை. இந்த உலகத்தை ஆன்மா நுகரும் போது கட்டு நிலை. பின் இறை அருளால் இறையை நுகரும் போது, அப்ப இறை அருளாலதான் இறையை நுகருகின்றோம். அப்படி நுகரும் போது அது வீட்டு நிலை, அதான் முக்தி நிலை அப்படின்னு சொல்றோம். ஆன்மா தான் அனுபவம் உடையவன் என்பதால இறைவனிடம் கேட்கிறான். சரியா? இப்ப இந்த ஆன்மாவுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்குன்னு பாருங்க. ஏன்னா அவன் தான் நுகர்ந்தானா, அதனால கேள்வி கேட்கிறான் இறைவன்கிட்ட. சரியா? அனுபவம் உடையவன் நான் தான் அப்படின்னு சொல்றான். அனுபவத்தை பற்றி அனுபவித்தவன் தானே சொல்ல வேண்டும். அப்படி என்றால் இந்த அனுபவத்தை நான் தானே சொல்லணும், நீ எதுக்கு சொல்ற அப்படின்னு இந்த ஆன்மா கேள்வி கேட்குது. அதுக்கு இறைவன் சொல்றாரு. சரியா? அழகான பதிலா சொல்றாரு. இப்போ நம்ம திருநெல்வேலி அல்வா இருக்குது அப்படின்னா யாரு சாப்பிட்டாங்களோ அவங்களுக்கு தான் என்ன தெரியும், அந்த அல்வா எவ்வளவு மென்மையா இருக்கும், எவ்வளவு இனிமையா இருக்கும், நாக்குல போட்ட உடனே எப்படி கரைஞ்சி உள்ள போகும், அது எவ்வளவு இனிப்பு சுவை, அதிகமான சுவையா இருக்கும் அப்படின்னு அதை அனுபவிச்சவங்க தான் சொல்ல முடியும். அதை பார்த்தவங்களோ இல்ல அதை வாங்கி கையில வச்சிருக்கிறவங்களோ அல்வா இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. அப்போ யாரு அதை அனுபவித்தார்களோ அவர்கள் தான் என்ன பண்ண முடியும், அதை சொல்ல முடியும் அப்படின்னு இந்த ஆன்மா கேக்குது. அனுபவிச்சது நான் தானே, அப்ப நான் தானே இதுக்கு விளக்கம் சொல்லணும், நீ ஏன் சொல்ற அப்படின்னு இந்த ஆன்மா பெருமான இடத்துல கேக்குது கேள்வி. சரியா? அதனால அதுக்கு அனுபவத்துக்கு அது பேசுறாரு, பெருமான் சொல்றாரு. இதற்கு இறைவன் பதில் சொல்லுகிறார். எப்படி சொல்றாருன்னா, இப்போது சடத்தை பத்தி நான் கூறினேன் இல்லையா, அந்த 36 தத்துவங்கள், ஆணவம், கண்மம், இத பத்தி எல்லாம் நான் உனக்கு கூறினேன் இல்லையா, அந்த சடமும் நீயும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாரு. ஏன் எனில் சடத்துக்கு சொன்னாலும் தெரியாது, உனக்கு சொல்லலன்னா தெரியவே தெரியாது. அதனால நீனும் என்ன பண்ண, சடம் மாறித்தான். நான் எதெல்லாம் சொல்றானோ அதை மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நீ நுகர முடியும், நீ அறிய முடியும். அதனால நீ தான் சொல்லணும். அனுபவிச்சவன் நீனா இருந்தாலும் அதை நீ என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அந்த அனுபவத்தை கொடுப்பது நானாக இருப்பதனால நான் தான் சொல்லணும். நான் உனக்கு சொல்லலைன்னா சடம் மாறித்தான். சடம்னா என்ன ஆகுது, நீ தற்கொலைக்கு சமமானவன் தான். சரியா? நீனும் சடமும் ஒண்ணு. அதனால அனுபவிக்கிறது நீனா இருந்தாலும் அந்த அனுபவத்தை எல்லாம் தந்து கொண்டு இருப்பது நான். அதனால நான் தான் சொல்லணும், நான் சொல்லதான் நீ உணர முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதனால்தான் நம் அருளாளர்கள் எல்லாம் தன்னையும் பெருமானையும் பெருமான் அருளால் உணர்ந்தார்கள். சரியா? அதனாலதான் நம்ம அருளாளர்கள் எல்லாருமே சரியா தன்னை உணர்ந்து தன் தலைவனை உணர்ந்தார்கள். ஆனா அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், மெய்ஞானம் அப்படின்னு சொல்றோம். ஆனால் நாம் இப்போது மேலை நாட்டவர்கள் அதை கண்டுபிடித்தார்கள், இதை கண்டுபிடித்தார்கள் என பெருமை கொள்கிறோம். சரியா? அந்த பெருமை எல்லாம் வீண் பெருமைகள். ஏனெனில் அது எல்லாம் சடப்பொருள்களை அவர்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சடத்தின் மீது பற்று வைத்து சடப்பொருள்களை அறிவது அறிவா, இல்லை மெய்ப்பொருளை கண்டு மெய்யானதே அறிவது அறிவா அப்படிங்கிறத நாம சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஏனெனில் இந்த சடற்பொருள்களை அறியக்கூடிய அறிவு எங்கிருந்து போச்சுது அப்படின்னா நம்ம பாரத தேசத்துல இருந்துதான் அவர்களுக்கு சென்றது. இந்த சடப்பொருள்களை பத்தி எல்லா நுணுக்கங்களையும் எழுதி வைத்தவர்கள் யாரு, நம்மளுடைய
அருளாளர்கள். அதை வச்சுதான் அவங்க ஆராய்ச்சி பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? நம்மளை பத்தியும் அறிகிறது இல்ல, நம் தலைவனாகிய பெருமான பத்தியும் அறிவது இல்ல. இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஏதோ ஒரு வெளிநாட்டுக்காரங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னுட்டு அதையும் நாம் பெருமை பாராட்டி கொண்டு இருக்கின்றோம். ஏன் அப்படின்னா மெய்ஞானம் தான் உண்மையான ஞானம். இந்த விஞ்ஞானம் எல்லாம் ஒரு காலத்தில் அழியக்கூடியதுதான். அதனாலதான் நம்ம மெய்ஞானிகள் எல்லாம் எப்போ இந்த விஞ்ஞானங்கள் எல்லாம் வருவதற்கு முன்பே இப்பதான் நம்ம செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் விட்டு செவ்வாய் சிகப்பாக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குதுன்னு நம்ம மங்கள்யான் விட்டோம் அப்படின்லாம் கண்டுபிடிக்கிறோம். சரியா? ஆனால் இதுக்கு எல்லாம் முன்பே எத்தனையோ கோடி ஆண்டுகளுக்கு முன்னே நம்ம மெய்ஞானிகள் இந்த கிரகம் இந்த கலர்ல தான் இருக்குது, இந்த கிரகம் இந்த வண்ணத்தில் இந்த நிறத்துலதான் இருக்குது அப்படின்னு 9 கிரகங்களையும் உட்கார வச்சு அதுக்கு அந்தந்த நிறத்துல ஆடைகளையும் உடுத்தி இந்த வண்ணத்துலதான் இந்த கிரகங்கள் இருக்குன்னு எப்பமோ சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ நம்மளுடைய கோவில்கள் எல்லாமே விஞ்ஞான அடிப்படையில் தான். சரியா? மெய்ஞானமும் விஞ்ஞானமும் கலந்துதான் இந்த கோவில்கள் திருக்கோவில்கள் எல்லாமே இருக்குது. அதையெல்லாம் நாம் உணரவே இல்லை. நாம ஏதோ இதுக்கு 7 சுத்து சுத்தணும், இன்னைக்கு 2 சுத்து சுத்தணும் அப்படின்னு சொல்றோம். ஏன் நிழல் கிரகங்கள்னு சொல்லி இதை பின்பக்கமா சுத்தணும், அது முன்பக்கமா சுத்தணும்னு வச்சிருக்கிறாங்க. அப்போ அவர்கள் அதையெல்லாம் நுட்பமாக ஆராய்ந்து ஒவ்வொன்றையும் அறிந்து அறிந்து அதை கோவில்களாக திருக்கோவில்களாக வைத்திருக்கிறார்கள். அந்த திருக்கோவில்கள் எல்லாமே மெய்ஞானமும் விஞ்ஞானமும் கலந்தேதான் இருக்கின்றது அப்படிங்கிறத நாம உணரணும். அப்போ அதை உணர்ந்து ஒவ்வொன்றையும் நாம அனுபவிக்க வேண்டும். அதையெல்லாம் அனுபவிக்காமல் நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? சும்மா ஏதோ வழிபாடு அப்படின்ட்டு நேரா விறுவிறுன்னு கோயிலுக்குள்ள போறோம், சும்மா சாமியை பாக்குறோம், கூட்டத்தை நெருக்கி தள்ளுறோம். அவங்கள தள்ளக்கூடாதுங்கிறத கூட நம்ம உணர மாட்டேங்கிறோம். சரியா? உணராம எல்லாத்தையும் தள்ளி போட்டுட்டு பிரசாதம் வாங்க முண்டி அடிக்கிறோம். ஏன் எதுக்கு செய்யறோம் அப்படிங்கிற உணர்வுகளே இல்லாமல் நம்மளுடைய ஆன்மாக்கள் இங்க இப்படி ரொம்ப பரிதவிக்கிறதுங்கிறத நினைக்கும் போது வருத்தமாக இருக்கிறதுன்னா காரணம் என்னன்னா அறியாமைதான். சரியா? அதுக்கும் காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஞான நூல்களை எல்லாம் படிக்காததுதான் காரணம். அப்ப இந்த மாதிரி படிக்கிற ஞான நூல்களை படிக்கிற நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த நூல்களை எல்லாம் எடுத்து சொல்லணும். நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், நம்ம பேரம்பேத்திகளுக்கு சொல்லி கொடுக்கணும், பக்கத்து வீட்டுல உள்ளவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஒரு தெருவு முழுவதுமாகவாது நம்ம அதை எடுத்துக்கொள்ளணும். இந்த தெருவுக்கு நான் சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கணும். அப்படின்னா தான் என்ன பண்ண முடியும்? இந்த ஞான சாத்திர நூல்களை எல்லாம் எல்லா ஆன்மாக்களுக்கும் கொண்டு சேர்க்க முடியும். ஏன்னா ஒரு கை தட்டி ஓசை வராது. சரியா? ஏன்னா இதெல்லாம் செய்துகிட்டு இருக்கிறது ஆதீனங்கள் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அது செய்து கொண்டு இருக்க போய்தான் நம்மளால இப்ப படிக்க முடியுது. இத்தனை வகுப்புகள் எல்லாம் நடக்குது. ஆனாலும் இன்னும் எத்தனையோ கிராமங்களுக்கு இதெல்லாம் தெரியாம தான் இருக்குது. எத்தனையோ நகரத்திலயுமே தெரியாம எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்ப அதையெல்லாம் செய்யக்கூடிய கடமை யாருடைய கடமை? நம்மளுடைய கடமை. அத நம்ம செய்யணும். சரியா? அப்போ இந்த நவக்கிரகங்கள் எல்லாம் இப்படி இருக்குதுன்னு நம்ம ஆசிரியர்கள், நம்ம ஞானிகள் எல்லாம், சரியா, அருளாளர்கள் எல்லாம் இதை செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இந்த மாயா காரியங்கள் ஆகிய 36 தத்துவங்களையும் நாம் அறிந்தவைதான். அப்ப இந்த 36 தத்துவங்களையுமே எதுல கோயில்கள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம தெரியறது இல்ல. சரியா? அந்த தத்துவங்களே புறக்கருவிகளாகவும் அகக்கருவிகளாகவும் அமைந்துள்ளன. நம்ம உடம்புலையுமே புறக்கருவிகளாகவும் அகக்கருவிகளாகவும் என்னதான் இருக்குது? இந்த தத்துவங்கள் தான் இருக்குது. ஏன்னா கண், காது முதலியன புறக்கருவிகளா இருக்குது, மனம், புத்தி எல்லாம் அகக்கருவிகளா இருக்குது. அப்ப அந்த உலக அறிவை இது எல்லாம் எதை தருகுது அப்படின்னா இந்த உலக அறிவை தருகின்றன. அப்ப அந்த தத்துவங்கள் எல்லாம் எதை அறிகின்றன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த தத்துவங்களே அறிகின்றன என்பதால் அதுதான் உயிர் என்று கொள்ளலாமா அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம இந்த தத்துவங்கள் தான் நம்ம உடம்புலா இருக்குது. அப்ப இந்த தத்துவங்கள் தான் நம்மளுடைய உயிரா அப்படின்னா கிடையாது. அந்த ஐயத்தை நீக்குவதற்கு தான் தத்துவங்கள் நீ அல்ல அப்படின்னு அடுத்த பாடலோட சேர்த்து சொல்லி இருக்கிறாரு. சரியா? தத்துவங்கள் தம்மை அறியா அப்படிங்கிறது அடுத்த பாடலாக வருகிறது. 25வது பாடலாக வருகிறது. தத்துவங்கள் ஆறாரும் தம்மை தாம் என்று அறியா எத்தன்மை எனில் இயம்பக்கேள் சுத்தமாம் அறுசுவையும் அறியாவை தன்மைதாம் கூறில் அவை இவை போல் கொள் அப்படின்னு இந்த பாடல சொல்றாரு. தத்துவங்கள் ஆறாரும் அப்படின்னா 36 தத்துவங்களும் தம்மை தாம் என்று அறியா, தன் இயல்பை தாம் அறிய மாட்டாது. ஏனெனில் தத்துவங்கள் எல்லாம் என்னன்னு பார்த்திருக்கிறோம்னா சடப்பொருள்கள்னு பார்த்திருக்கிறோம். அந்த சடப்பொருள்கள் தன்னைத்தானே அறியாது. கண்ணுக்கு நான் கண்
நான் பார்க்கிறேன் என்று தெரியாது. அதுபோலதான் இந்த கருவிகளும். எத்தன்மை எனில் தத்துவங்கள் தம்மை அறியாத தன்மை எது போன்றது என்றால் இயம்ப கேள், நான் எடுத்துக்காட்டுடன் உனக்கு கூறுகிறேன், நீ கேட்பாயாக. சுத்தமாம் ஆறு சுவையும், இந்த ஆறு சுவைகளாகிய இனிப்பு, உப்பு முதலிய ஆறு சுவைகளும், ஆறு சுவையுடைய பொருள்களும் தம்மை தாம் அறியாவே, நான் இனிப்பாக இருக்கிறேன், நான் உப்பாக இருக்கிறேன், நான் கசப்பாக இருக்கிறேன் என்று தன்னை அறியாது. ஏனெனில் நமக்கு கேசரி இருக்குது, பாயாசம் இருக்குது. அந்த கரண்டிக்கு தெரியுமா பாயாசம் இனிப்பா இருக்கும் அப்படின்னு? அது எடுத்தா போடத்தான் செய்யும். சரியா? அதை சுவைக்கிறது யாரு? நம்ம தான் சுவைக்கிறோம். இவை இவை என்பது சடமான தத்துவங்கள். அதுபோல இந்த அறிவுடைய ஆன்மாக்களும் கூறில் சொல்லாத வரையில் அவை இவை போல் கொள். அதுபோல இந்த தத்துவங்கள் எப்படி தன்னை அறியாதோ அதுபோல இந்த ஆன்மாவும் என்ன பண்ணாது? தெரியாது அப்படின்னு சொல்றார். நம்மை அறிய வேண்டும் என்றால் சிவஞானம் வைத்துதான் அறிய முடியும். நம்ம அறியணும்னா என்னது வேணும்? சிவஞானம் வேணும். இந்த உடல் கருவிகளை கொண்டு நம்மை அறிய முடியாது. ஏனெனில் உடல் கருவிகளை கொண்டு உலகத்தை அறிய முடியும். இந்த உடல் கருவிகளை கொண்டு எதைத்தான் அறிய முடியும்? உலகத்தை தான் அறிய முடியும். இந்த உடல் கருவிகளை கொண்டு உலகத்தை அறிய முடியாது. இத குருஞான சம்பந்தர் அப்படின்னு சொக்கநாத வெண்பாவுல சொல்றாரு. உணர்த்தில் உணர்வேன் உணர்த்தையேல் நாயேன் அப்படின்னு சொல்றாரு. உணர்த்தில் உணர்வேன் உணர்த்தையேல் நாயேன், கணத்தும் உணரும் வகை காணேன், உணர்த்தி என்னுள் பூண்ட மல மாயை கண்மம் போக்கி சிவானந்த தாண்டனருவை சொக்கநாதா அப்படின்னு சொக்கநாத வெண்பாவுல குருஞான சம்பந்தர் சொல்றாரு. ஏன் அப்படின்னா உணர்த்தினால்தான் உணர முடியும் இந்த ஆன்மாக்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. கண் ஒளி ஒளி உடையதுதான், ஆனாலும் வேறொரு ஒளி இருந்தால்தான் பார்க்க முடியும். நமக்கு கண் ஒளி உண்டுன்னு தெரியும். சரியா? நம்மளால பார்க்க முடியுது. ஆனா இருட்டா இருந்தா நம்மளால பார்க்க முடியுதா? அந்த இருட்டுக்குள்ள போய் நம்மளால பார்க்க முடியுமானா முடியாது. வேறொரு ஒளி இருந்தால்தான் இந்த கண்ணால ஒரு பொருளை பார்க்க முடிகிறது. அதுபோல சரியா, அந்த கண்ணொளியை விளக்கக்கூடிய பொருள் எது? சூரிய ஒளி. அப்போ அந்த சூரிய ஒளி இருந்தால்தான் நம்மளால பார்க்க முடியுது. அதுபோல நாம் அறிவுடைய பொருள்தான், ஆனாலும் வேறு ஒரு பொருள், வேறு ஒரு பெரிய அறிவு பொருள் உணர்த்தினால்தான் நாம் உணர முடியும். அது உணர்த்தவில்லை என்றால் நம்மளால உணர முடியாது. அப்ப அதுவும் சடப்பொருள் மாதிரிதான், நாமளே என்ன ஆயிடுவோம்? சடமாகவே நிற்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கு இந்த தத்துவங்கள் அறிவது, தத்துவங்களை எல்லாம் அறிவது யாரு அப்படின்னு கேட்டா அது உயிர் தான் அப்படிங்கிறதுக்கு அடுத்த வெண்பாவுல சொல்லி இருக்கிறாங்க. 26வது வெண்பாவாக பார்க்கலாம். தத்துவங்களை அறிவது உயிரே. ஏன்னா கடந்த பாடல்கள்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த தத்துவங்களே அறியாது. அப்ப தத்துவங்களை அறியாது அப்படின்னா அப்ப இந்த தத்துவங்களை அறிவது யாரு அப்படின்னு அடுத்த கேள்வி வருது. அந்த கேள்விக்கு பதிலாதான் இந்த உயிரை பற்றி சொல்லி இருக்கிறாரு. தத்துவங்களை அறிவது உயிர் தான் அப்படின்னு. அறுசுவையும் அருந்தி அவை தம்மை வேறு ஒருவன் கூறியிடும் மேன்மை போல் ஆறாரும் ஒன்று ஒன்றா நாடி உணர்ந்து ஓதில் அதில் உற்று அறிவாய் நின்ற பொருள் தானே கான் நீ அப்படிங்கிறது பாடலா வருகிறது. அறுசுவையும், ஆறு சுவையுடைய பொருள்கள். இந்த ஆறு சுவையுடைய பொருள்கள் எதெல்லாம் அப்படின்னா துவர்ப்பு, இனிப்பு, புளிப்பு, கார்ப்பு, கசப்பு, உவர்ப்பு அப்படின்னு இந்த ஆறு பொருள் இருக்குது. இதனுடைய தன்மைகள் என்னலாம் அப்படின்னா இனிப்பு பொருள் இனிப்பாக இருக்கக்கூடியது. அது தசையை வளர்க்கிறது. சரியா? நம்ம இந்த உடம்புக்கு என்ன நன்மையை செய்கிறது அப்படின்னா தசையை வளர்க்கிறது. சரியா? இனிப்பு இருந்தாதான் தசை போடும். சரியா? புளிப்பு, இந்த புளிப்பு என்ன செய்யுதுன்னா கொழுப்பினை வளர்க்கிறது. நமக்கு கொழுப்பு கொழுன்னு இருக்கிறதுக்கு இந்த கொழுப்பை கொடுக்கிறது. இது அதிகமானா என்ன ஆகும்? கொழுப்பு சத்து கூடி ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்லாம் சொல்றோம். சரியா? அடுத்து கார்ப்பு, எலும்புகளை வளர்க்கின்றது, எலும்புகளை வளர்க்க உதவுகிறது. அடுத்து துவர்ப்பு, துவர்ப்பு ரத்தத்தை வளர்க்கிறது, ரத்தத்தை பெருக்குகிறது. அடுத்து கசப்பு, நரம்புகளை பலப்படுத்துகிறது. அடுத்து உவர்ப்பு, உவர்ப்பு என்ன பண்ணுதுன்னா உமிழ் நீரை சுரக்க செய்கிறது. இந்த உவர்ப்பு உமிழ் நீரை அதிகமாக சுரந்ததுன்னா தான் நம்மளுக்கு என்ன ஆகும்? நல்லா செரிமானம் நடக்கும். செரிமானம் அதிகமாக நடந்தாலே என்ன ஆகாது? நமக்கு சர்க்கரைங்கிற நோய் வராது. அதனாலதான் நொறுங்க திங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சரியா?
ஒவ்வொரு சாப்பாடையும் நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, உணவை சரியா, உணவை நீர் போலையும் நீரை உணவு போலையும் உண்ண வேண்டும் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீராகாரமா இருக்குது, தண்ணியா இருக்குது, அதை கட 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 கடன்னு வாயை திறந்து அன்னார்ந்து ஊத்தக்கூடாது. சரியா? அப்போ அத வாயில வச்சு நம்ம வாய் வச்சுதான் குடிக்கணும். அன்னார்ந்து குடிக்கவே கூடாது. வாய் வச்சு குடிச்சு நல்ல உமிழ்நீரோட கலந்து சவைச்சு சாப்பிடுறது மாதிரி விழுங்கணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த நீரை. சரியா? அந்த உணவுகள் வகைகளை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, அதை நல்லா மென்னு கூழ் மாதிரி தண்ணியா மாறின பிறகுதான் அதை விழுங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அப்பதான் என்ன ஆகும், அந்த உமிழ்நீர் அதிகமாக கலக்கும் அந்த உணவு கூட. அப்படி உணவு கூட அதிகமாக உமிழ்நீர் கலந்ததுன்னா நமக்கு நோய் என்பது வராது. அதனாலதான் நம்ம உடம்புல ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் எது அப்படின்னா, வலிமையான பொருளும் கூட அதுதான். இந்த உடம்புல அதிக வலிமையான பொருளும் அதுதான், பல்லு. சரியா? பல்ல நம்ம ரொம்ப சுத்தமா பாத்துக்கிடணும். பல்லுக்கு நோயே வர விடக்கூடாது, பல் சொத்தையே ஆக விடக்கூடாது, பல்ல புடுங்கவும் கூடாது. ஏன் அப்படின்னா, பல் இல்லைன்னா சொல் இல்லைன்னு சொல்லியிருந்தோம். சரியா? பல் இல்லை என்றால் சொல் இல்லை அப்படின்னு சொல்றோம். அடுத்து பல்லு இருந்தாதான் நல்ல மென்னு சவைக்க முடியும். சரியா? இப்ப உள்ள சின்ன பிள்ளைங்களுக்கு கரும்பு கொடுத்தா என்ன பண்றாங்க, அந்த தோலை சீவி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அதை அரைச்சி சாறு புழிஞ்சு கொடுக்குறோம். ஆனா அந்த காலத்துல இப்ப இருக்கிற நம்ம இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற அடியார்கள் எல்லாருமே பெரியவங்க தான், கிட்டத்தட்ட 30 வயசுக்கு மேல உள்ளவங்களாதான் இருக்கிறீங்க. நீங்க எல்லாருமே என்ன பண்ணிருப்போம், கரும்பு சாப்பிடும் போது அந்த காலத்துல பொங்கல்னா ஒரு கட்டு கரும்பு கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அரை மணி நேரத்துல சவைச்சு துப்பி தூர போட்டுருவோம். அந்த அளவுக்கு பல்லு கடினத்தன்மையாக இருந்தது. ஆனா இப்போ எப்படி இருக்குது, சாக்லேட்டை சாப்பிட்டு 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 பல்லு ஊற சொத்த விழுந்து போய் இருக்குது. அப்போ நம்ம உடம்புக்கு அதிக வாழ்நாளை நீட்டி கொடுக்கக்கூடியதே எதுதான், இந்த பல்லு தான். அதனாலதான் பல் புடுங்கவே கூடாது. சரியா? பல்ல அதிகமாக பார்த்து கொள்ள வேண்டும். பல்லுக்கு சொத்தை வராம இருக்கணும் அப்படின்னா தினமும் 1 டம்ளர் பச்சை தண்ணி தான். சரியா? வெந்நீர்லாம் வேண்டாம், வெந்நீர்லாம் வேண்டாம், சாதாரண தண்ணியில ஒரு அரைக்கரண்டி கல் உப்பு. கல் உப்புனா பெரிய உப்பு, இந்த தூள் மாதிரி அரைச்ச உப்பு போடக்கூடாது. அந்த சாதாரண பாக்கெட்ல 5 ரூபாய் 7 ரூபாய் தான் அந்த பாக்கெட் உப்பு. அந்த உப்புல அரைக்கரண்டி உப்பு போட்டு கலக்கி படுக்க போகும்போது, தினமும் தூங்க போகும்போது அந்த தண்ணியை வச்சு வாயை கொப்பளிச்சுட்டு படுத்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன வராது, பல் சொத்தை வராது, பல் கூச்சம் வராது. அதை செய்யணும். அதை செஞ்சிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வாய் துர்நாற்றமும் வராது. அதை செய்து கொண்டே இருக்கலாம். அதிகமா உப்பு போடக்கூடாது. அதிகமா உப்பு போட்டா ஊன் அரிக்க ஆரம்பிச்சிடும். சரியா? ஈறு அரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால அளவா கொஞ்சோண்டு உப்பு போட்டு படுக்க போகும்போது, அதுக்கு பிறகு நீர் குடிக்க கூடாது. அப்படி செஞ்சோம்னா நமக்கு நோய் இல்லாமல் இருக்கலாம். அப்போ முதல்ல நம்ம என்னது பார்க்கணும், இந்த வாய். ஏன்னா இந்த உடம்புக்கு என்னது முதல் ஆதாரமே இந்த வாய் தான். வாய் வழியா தான் எல்லா ஆகாரமும் போகுது. அப்ப அது மூலமா சுத்தமா போனாதானே இந்த உடம்பும் சுத்தமான ரத்தத்தை உற்பத்தி செய்ய முடியும். அப்பதான் நோய் இல்லாமல் இருக்க முடியும். அப்படிப்பட்ட இந்த அறுசுவை பொருள்களையும் வேறொருவன் அவற்றிற்கு வேறாக உள்ள ஒருவன் தான் அருந்தி சுவைத்து அவை தம்மை அச்சுவைகளை எல்லாம் கூறியிடும். இது இன்ன சுவை, இது இன்ன சுவை என்று அறிந்து கூறுகிறது போல, மேன்மை போல் தம்மை போல ஆறானும் தத்துவங்கள் 36 இயல்பையும் ஒன்று ஒன்றா ஒவ்வொன்றாக நாம் காட்ட நாடி உணர்ந்து கண்டு உணர்ந்து அதில் உற்று அத்தத்துவங்கள் கூட்டத்தில் பொருந்தி அத்தத்துவங்களோடு ஒற்றுமைப்பட்டு நின்று அறிவாய் நின்ற பொருள்தான். அவற்றால் அறிவு விளங்கியும் வரும் அறிவு பொருள்கள் தான் நீ உயிராகிய நீ கான். கடைசியா கான், உன்னை உள்நோக்கி உணர்ந்து கொள் அப்படிங்கிறது இந்த பாடலோட பொருளா வருது. அதை நம்ம விரிவா பார்க்கலாம். உணவு தன் சுவையை தான் அறியாது. இப்ப நம்ம சாதம் செஞ்சு வச்சிருக்கிறோம் அப்படின்னா, சாதத்துல உப்பு போட்டிருந்தோம்னா தான் உப்பு தெரியும். உப்பு இல்லைன்னா சப்புன்னு இருக்கும். அந்த சாதத்துக்கு தெரியுமா இதுல உப்பு இல்லை அப்படின்னு. அடுத்து உப்பு இல்லைன்னா என்கிட்ட உப்பு இல்லை, நான் சாப்பாடு தான் இருக்கிறேன், இதுல உப்பு இல்லைன்னு சொல்லுமா அப்படின்னா அது சொல்லவும் செய்யாது. உணவை நுகர்கின்ற வேறு ஒருவனே அதன் சுவையை அறிந்து கூறுகிறான். அதை அறிந்து தானும் அனுபவிக்கிறான், பிறருக்கும் சொல்லுகிறான். உணவிலே காரம் கூடிவிட்டது, உப்பு குறைவாக உள்ளது என்று அறிந்து பிறருக்கு கூறுகிறான். யான் சுவைத்து பார்த்தேன் என்று தன்னை நோக்கியும் நான் தானே சுவைத்து பார்த்தேன் அப்படின்னு அவன் உணரவும் செய்கிறான். அதுபோல இந்த 36 தத்துவங்களும் தம் இயல்பை தாம் அறியாது அவற்றிற்கு வேறாக இருக்கின்ற அறிவு பொருளாகிய
நீயே அத்தத்துவங்கள் ஒவ்வொன்றின் இயல்பையும் தனித்தனியாக கண்டு உணர்ந்து சொல்கிறாய். இவை கண்டேன் என்ற தன்னோக்கு உணர்வும் நீ உடையவனாய் இருக்கின்றாய். இவ்வாறு உன்னை உள்நோக்கி உணர்ந்து கொள் என ஆசிரியர் கூறுகிறார். அப்போ முதல்ல தன்னை நோக்கி உள்நோக்கி உணர வேண்டும். சரியா? அப்ப அந்த தத்துவங்கள் தம்மை அறியாது, அதை அறிவது நீயே என்று அழகாக இந்த செயல் கடந்த செயலிலும் இந்த செயலிலும் விவரித்து கூறியிருக்கிறார். இது நான்காவது கேள்விக்கான பதிலாக வந்திருக்கிறது. ஏனெனில் இந்த தத்துவங்களை எல்லாம் அறிவது யாரு? ஆன்மா அப்படிங்கிறது தான். ஏன்னா என்னை எனக்கு காட்டு அப்படிங்கிறது ஆன்ம தரிசனமாக கேட்கிறார். சரி, ஆன்மாவின் தரிசனத்தை கேட்கிறார். அப்ப சிவஞானத்தில் ஆன்ம தரிசனம் நிகழ்கிறது. ஏன்னா சிவஞானம் இருந்தால்தான் ஆன்ம தரிசனம் நிகழும். அப்ப இந்த ஆன்மா தன்னை காண்கிறது அப்படிங்கிறதுக்கு சொல்றார். அப்போ தத்துவங்களை எல்லாம் வேறாக்கி விலக்கி, அப்போ பாச நீக்கம் நிகழ்ந்து விட்டது. பாசத்தை விட்டு வெளியில வந்தாதான் பாசம் நீக்கம் நிகழ்ந்து அறிவு விளங்கி இருக்கிறது. சரியா? சிவஞானம் விளங்கி இருக்கிறது. அடுத்த பாடலாக பதியை பத்தி 5வது கேள்விக்கான நீ யார் அப்படின்னு கேட்கிறாரு. இறைவன் உயிருக்கு வேறாய் நின்று அறிவிப்பது அப்படிங்கிறத பாடலாக வருகிறது. இது 27வது பாடலாக வருகிறது. குன்றா அருளாலே கூறினீர் என் வடிவு பொன்றாத நும் உருவம் போதீர் நின்று அருள் கண்ணுக்கு காட்டுமா போல உனது அறிவில் நன்னி அறிவித்திடுவோம் நாம் அப்படிங்கிறது பாடலா இருக்கிறது. குன்றா அப்படின்னா குறையாத, அருளாலே அருள் கொண்டு, குறையாத அருள் கொண்டு என் வடிவு ஆன்ம இயல்பை, வடிவு அப்படின்னா காட்டப்படுவன எல்லாம் வடிவு. சரியா? வடிவாம் அப்படின்னு கூறுகிறது தொல்காப்பியம். காட்டப்படக்கூடியது எல்லாம் வடிவு. அப்ப உருவம் அப்படியே அதுக்கு அடுத்த வார்த்தையிலே சொல்றாரு. அடுத்து நும் உருவம் போதீர் அப்படின்னு சொல்றாரு. உருவம் என்றால் காட்ட முடியாதன எல்லாம் உருவமாம். அதான் நம்ம சிவபெருமான காட்ட முடியாது அப்படின்னு சொல்றோம். அப்ப ஆன்மாவை காட்ட முடியும், சிவபெருமானை காட்ட முடியாது. இப்படி எது சொல்றாரு? தொல்காப்பியத்துல சொல்லியிருக்கிறாரு. எழுத்து இலக்கணத்துல, எழுத்து அதிகாரத்துல கூறினீர் அடியேனுக்கு உணர்த்தினீர் பொன்றாத அறிவில்லாத நும் உருவம் உமது இயல்பை போதியீர் உணர்த்தி அருள்வீராக. இப்போ ஒன்ன எனக்கு காட்டு அப்படின்னு கேக்குறாரு. பெருமானுக்கு ஒப்பு சொல்ல முடியாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே. ஒப்பு சொல்ல முடியாது, அதனாலதான் அத போதியீர் அப்படின்னு சொல்றாரு. சரியா? ஒப்புமை சொல்ல முடியாத பொருள் கடந்த வகுப்புல 2ன்னு பார்த்தோம். சரியா? ஆணவத்தையும் பார்த்தோம், இறைவனையும் பார்த்தோம். அதுக்கு என்ன சொன்னோம் அப்படின்னா உரள் பொருள் அப்படின்னு சொன்னோம். இல் அப்படின்னு சொன்னோம். அந்த இல் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா நம்ம படத்துக்கு வேற இல் போடணும். நம்ம போன வகுப்புல என்ன சொல்லிட்டோம்னா பள்ளிக்கு வர கூடிய இல் போடணும் அப்படின்னு தவறுதலா சொல்லிட்டோம். சரியா? அதனால இந்த அனுபவத்திற்கு சரியா இதை சொல்லக்கூடியது உணர முடியும். சரியா? உணரக்கூடியது யாரு? பெருமானை உணரணும் அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் மாணவர் கேட்கிறார். சரியா? அதுக்கு ஆசிரியர் இனிமே பதில் தர போறாரு. அருக்கண் அப்படின்னா சூரியன், நின்று கண்ணுக்கு வேறாக நின்று, கண்ணுக்கு கண்ணை பொருளை அறியும்படி, காட்டுமா போல விளக்கி காட்டுவது போல, நாம் யாம் உனது அறிவில் அறிவில் நின்று பொருந்தி நின்று அறிவித்திடுவோம். நீ பிற பொருள்களை அறியும்படி உனது அறிவில் நின்று செய்து காட்டுகிறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அறிகின்ற அறிவு, அறிவிக்கின்ற அறிவு அப்படின்னு 2 பற்றி கூறுகிறாரு. அப்ப அறிகின்ற அறிவு ஆன்மா, அறிவிக்கின்ற அறிவு பெருமானாக இருக்கிறது. உன்னை பற்றி எனக்கு காட்ட வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு எடுத்துக்காட்டு கூறி விளக்குகிறார் பெருமான். சூரியன் எப்படி கண்ணுக்கு ஒளியை கொடுத்து சூரியனை காட்டுகின்றதோ அதுபோல எனக்கு உன்னை காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. சூரியன் கண்ணுக்கு ஒளியை எப்படி காட்டுகிறது என்றால் அந்த சூரியனுடைய ஒளி கண்ணொளியோடு கலந்து முதலில் கண் ஒளியை விளக்கி அதன் பின் கண்ணை விளக்கிய கதிரே சூரியனாகிய தன்னை விளக்கி காட்கும். சரியா? அதுபோல அப்போ முதல்ல என்ன வேணும்? சூரிய ஒளி கண்ணை விளக்கணும். அந்த கண்ணு விளங்கின பிறகுதான்
அந்த கண்ணொளி மூலமாக சூரிய கதிர்கள் மூலமாக சூரியனை பார்க்க முடியும். அதன் பின்னே அது காணும். அதுபோல ஆன்ம அறிவை அந்த சிவபெருமான் அருள் கலந்து சிவஞான மயம் ஆகி கொண்டு அதன் பின் தன்னை காட்ட வேண்டும். அப்படின்னா முதல்ல எதுல வேணும்? ஆன்ம அறிவுல சிவஞானம் விளங்கணும். ஆன்ம அறிவுல சிவஞானம் விளங்கின பிறகுதான் என்ன பண்ண முடியும்? இந்த சிவத்தை காண முடியும். அப்ப பாச ஞானத்தை நீக்கிவிட்டு சிவஞானம் விளங்கி அருள் கலந்து தன்னை பார்க்கும். அது வரைக்கும் என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. இறைவனை பார்க்க வேண்டும் என்றால் ஆன்ம அறிவில் இறை அருள் கலக்க வேண்டும். அதன் பின் தான் ஆன்மா பார்க்க முடியும். சூரியனை கண் பார்க்க வேண்டும் என்றால் 1000 விளக்குகள் வச்சு கூட நம்ம என்ன பண்ண முடியாது? சூரியனை பார்க்க முடியாது. இப்ப இருட்டா இருந்துகிட்டு நம்ம 1000 விளக்குகளை வச்சுக்கிட்டு நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னா சூரியனை பார்க்க முடியாது. அப்ப சூரியன் தான் என்ன பண்ண முடியும்? சூரிய கதிர்கள் மூலம் நாம் கண்ணை விளக்கி அந்த கதிர்கள் மூலமாக சூரியனை விளக்க வேண்டும். அதுபோல ஆன்ம அறிவை சிவஞானம் விளக்கி அதுக்கு அடுத்து சிவஞானம் விளங்கின பிறகுதான் அந்த சிவத்தை பார்க்க முடியும். இது எந்த இதுக்காக ஓமையாக சொல்லப்படுகிறது அப்படின்னா வேறாக நிற்பதற்கு இந்த கண்ணும் சூரியனும் அப்படிங்கிறதுக்கு ஓமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம இறைவன் நம்ம கூட எப்படிலாம் இருந்து நம்ம ஆன்ம அறிவை விளக்குகிறோம் அப்படிங்கிறதுக்கு 3 வெண்பாக்கள் மூலமாக சொல்லுகிறாரு. ஏன் அப்படின்னா வேறாக நின்றல், அதுவாய் நின்றல், கலந்து நின்றல், உடனாய் இருத்தல் அப்படின்னு 3ஆக சொல்லி 3 வெண்பாக்கள் மூலமாக சொல்லி இருக்கிறாரு. அதுல முதல் வெண்பாவாக வேறாய் நிற்பதை அதை இந்த கண்ணும் சூரியனும் அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கிறோம். அடுத்த வெண்பாவாக 28வது பாடலாக என்ன பண்றாரு அப்படின்னா இறைவன் உயிரில் ஒன்றாய் நிற்றலை காட்டுகிறாரு. சரியா? இறைவன் உயிரில் ஒன்றாக நிற்பதை சொல்லுகிறார். அந்த பாடல் எப்படி வருது அப்படின்னா அன்றியும் கேள் ஆன்மாவால் ஆய்ந்து அறியும் ஐம்பொறிகள் இன்றி அறியா இவை என்ன நின்றது போல் ஓவாமல் உன்னை உணர்த்துவோம் உன் அறிவில் மேவாமல் மேவி நாமே அப்படின்னு சொல்றாரு. அன்றியும் கேள் அப்படின்னா மேலும் கூறுகிறேன் நீ கேட்பாயாக. அந்த ஒரு பாட்டு மட்டும் சொன்னா உனக்கு போதாது, நான் இன்னும் நிறைய எடுத்துக்காட்டுகள் கூட நான் சொல்றேன். ஏன்னா எடுத்துக்காட்டுகள் சொல்லி கதை சொல்லும் போது நம்ம என்ன பண்றோம்? எளிதுல விளங்கிக்கிடுறோம். அதனால இந்த ஞான ஆசிரியரே என்ன சொல்றாரு மாணவனுக்கு, நான் இன்னும் உனக்கு எடுத்து சொல்றேன் நீ புரிஞ்சு கொள்றது மாதிரி அப்படின்னு எவ்வளவு எளிமையா சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு பாருங்க. சரியா? ஆன்மாவால் ஆன்மாவின் உதவியினாலே ஐம்பொறிகள் அறிவு பொறிகளாகிய மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் 5ம் சரியா ஆன்மாவாலதான் அது விளங்கி நிக்குது. ஆராய்ந்து அறியும் தம் புலன்களாக அறிவோம். இன்றி ஆன்மாவின் துணை இல்லாமல் அறியா அவை தாமே அறிய மாட்டாது. இப்ப நமக்கு கண்ணுக்கு என்னது வேணும்? இந்த உயிர் வேணும், ஆன்மாங்கிற உயிர் வேணும். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த கண்ணு பார்க்க முடியுது, காது கேட்க முடியுது, வாய் பேச முடியுது. அப்ப இந்த ஆன்மா இல்லைன்னா இந்த உயிர் இல்லைன்னா அறிவு பொருளா இருந்தாலும் பேசுமா பார்க்குமானா பார்க்க முடியாது. ஏன்னா இந்த உயிர்ல இந்த உடம்புல இருந்து இந்த ஆன்மா பிரிந்து போயிருச்சு அப்படின்னா உயிர் போயிருச்சுன்னு நம்ம சொல்றோம். அப்ப போயிருச்சுன்னா சடம் தான் கிடக்குது. ஆனா கண் இருக்குது, காது இருக்குது, பார்க்க முடியுமா அப்படின்னா முடியாது. அது போல அப்படின்னு சொல்லி எடுத்துக்காட்டு சொல்றாரு. இவை என்ன நின்றது போல் ஆன்மா இப்பொறிகளை இடங்கொண்டு பிரிப்பின்றி காத்திருந்து அவை புலன்களை அறியுமாறு செய்தும் தான் காணப்படாமல் பொறியாகவே நின்றது போல நாம்ங்கிறது இங்க இறைவனை குறிக்கிறது. இறைவனும் உன் அறிவில் உனது அறிவினுள் உள் நின்று மேவாமல் மேவி பொருந்தாமல் பொருந்தி. சரியா? ஆனா நான் நிப்பேன், ஆனா நிக்கிறது கூட அதுல ஒன்றி இருக்க மாட்டேன். ஓவாமல் இடையிறாமல் உன்னை உணர்த்துவோம் உன் அறிவை விளக்கி உணர்த்துவோம். அதுக்கு விளக்கி சொல்றாரு. ஐம்பொறிகள் தாமே அறியாது. இது எப்படி தெரிகிறது என்றால் உயிர் தூங்கிவிட்டால் கண்ணால் பார்க்க முடியுமா? நம்ம தூங்குறோம், தூங்கும் போது நம்மளால பார்க்க முடியாது. நம்ம பேசுறோமா? தூங்கும் போது பேசுறது கிடையாது. அது போல உடல்ல உயிர் நீங்கி விட்டால் இந்த உடம்பு இருக்குது, ஆனா உயிர் நீங்கிருச்சு. அதனால அந்த இடத்துல என்னது இருக்குது? கண் இருக்குது, காது இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது, கை இருக்குது, கால் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா உயிர் மட்டும் இல்ல. அப்ப என்ன ஆகுது? சடமா கிடக்குதுன்னு சொல்றோம். அப்போ இந்த உலகம் எப்படி சடப்பொருள்னு சொல்றோமோ அதனுடைய பெயர் எதுக்கு வந்துருது? இந்த ஆன்மா அந்த உடலை விட்டு நீங்கிருச்சுன்னா சடம்னு வந்துருது. அப்ப அதை அறிய முடியுதா அப்படின்னா
அறிவது இல்லை. அப்போ இந்த சடத்துக்குள்ள, இந்த சடப்பொருளாகிய உடம்புக்குள்ளேயும் என்னது இருக்கணும்? உயிர் இருந்தால்தான் இத்தனை கருவிகளும் வேலை செய்யும். அதுபோல உன் அறிவுக்குள்ள யாரு இருக்கணும் அப்படின்னா நான் இருக்கணும். நான் இருந்தால்தான் உன்னுடைய கண்ணும் வேலை செய்யும், உன்னுடைய காதும் கேட்கும் அப்படின்னு ஒவ்வொரு கருவிகளும் வேலை செய்வதற்கு யாரு இருக்கணும்? இந்த உயிரோட கலந்து பெருமான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவன் கலந்து இருக்கவில்லை என்றால் நம்மளால என்ன பண்ண முடியாது? வேலை செய்ய முடியாது. இதையே திருவாசகத்துல மாணிக்க வாசகரும் என்ன சொல்றாருன்னா, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு பொழுது கூட அவன் பிரிஞ்சிட்டான் அப்படின்னா என்ன ஆயிடுவோம் அப்படின்னா நாம் சடமாக மாறி விடுவோம். ஏன்னா ஆன்மா கூட தான் எப்பவுமே சேர்ந்து இருக்கிறான் பெருமான். அப்போ ஆன்மா அறிவுல சேர்ந்து இருக்கிறவன் இமைப்பொழுதும் நீங்காமல் இருக்கணும். ஒரு சிறு பொழுது கூட, ஒரு மைக்ரோ செகண்ட் கூட நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டான், வெளியில போயிட்டான் அப்படின்னா என்ன ஆயிருவோம்? நம்ம இறந்து விடுவோம். நம்ம உடல் இயங்காது. உடலும் உயிரும் உணர்வினால் ஒன்றுபட்டு பொருளினால் வேறுபட்டு இருக்குது. சரியா? இது உயிரும் உடலும் உணர்வுனால ஒன்றுபட்டு இருக்குது. நான் தான் அப்படின்னு சொல்றேன். என் பேரை கேட்டா மயில்ராஜ்னு சொல்றேன், என் வெயிட் கேட்டா 60 கிலோன்னு சொல்லுவேன். அது மாதிரி இது நான் தான் அப்படிங்கிறோம். அப்ப இது உடலாலும் உயிராலும் உணர்வினால் ஒன்றுபட்டு, ஆனால் பொருளால் வேறு. இது சடப்பொருள், அது அறிவு பொருள். அப்ப பொருளால வேறுபட்டும் உடலால், சரியா, உணர்வினால இந்த உடலும் உயிரும் ஒன்றுபட்டு நிக்குது. அதுபோல இந்த பெருமானு எப்படி நிக்கிறான் அப்படின்னா இந்த ஆன்ம அறிவுல, சரியா, ஒன்றுபட்டு நிக்கிறான். ஏன்னா சிவம் நமக்குள்ள இருந்தால்தான் நாம் வாழ்வோம், இல்லை என்றால் வீழ்வோம். சிவம் நமக்குள்ள இல்லைன்னா நம்மளுடைய உயிர் என்ன உயிர்? வெற்று உயிர். வெற்று உயிர், அத மனித பதர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? பதர் அப்படின்னா என்னது அப்படின்னா நெல்லுக்குள்ள, நெல் அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள என்னது இருக்கணும்? அரிசி இருக்கணும். அரிசி இல்லாம வெறும் இந்த பொக்கு மட்டும், தவிடு மட்டும் மேலூடி மூடி போய் இருந்துச்சுன்னா என்னது? அத பதர் அப்படின்னு சொல்லுவோம். நெல்லுக்குள் பதர் எப்படி இருக்கிறதோ அது போல நாம் என்ன பதர்? மனித பதர். நமக்குள்ள இறைவன் இல்லைன்னா அது வெற்று உடம்பு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ இது எதுக்காக சொல்லுது அப்படின்னா அது அதுவாய் நிற்பது அப்படிங்கிறதுக்காக இந்த ஓமையை சொல்லி இருக்கிறாரு. அப்ப ஐம்பொறிகளை வச்சு அது அதுவாய் நிற்கிறதுக்கு சொல்லி இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா நம்மளுக்குள்ளதான் இருக்குது, ஆனால் நாம் இந்த உயிர் இல்லைன்னா அது வேலை செய்யாது. அது போல இந்த பெருமான் நம்மளுக்குள்ள இல்லைன்னா இந்த உயிர் இயங்காது அப்படிங்கிறத சொல்றாரு. அடுத்த பாடல்ல இறைவன் உயிருக்கு உடனாய் நிற்றல் அப்படின்னு சொல்றாரு. உடனாய் நிக்கிறத பத்தி சொல்றாரு. அக்கரங்களுக்கு எல்லாம் அகர உயிர் நின்றால் போல் மிக்க உயிருக்கு உயிராய் மேவினோம், எக்கண்ணும் நில்லா இடத்து உயிர்க்கு நில்லாது அறிவு என்று நல் ஆகமம் ஓதும் நாடு அப்படின்னு சொல்றாரு. சரியா? அக்கரங்களுக்கு, அக்கரங்கள் அப்படின்னா எழுத்துக்களுக்கு, எழுத்துக்களுக்கு எல்லாம், எழுத்து எத்தனை வகைப்பட்டு நிற்கிறதுனா 2 வகைப்பட்டு நிற்கிறது. உயிர் எழுத்து, மெய் எழுத்து. அகரம், அகரம்னா நாதம். சரியா? என்னும் உயிர் எழுத்து. நாதஸ்வரம்னு சொல்றோம். சரியா? உள்ள இருக்கக்கூடிய நாதம் சுரமாக வர்றதா நாதஸ்வரம். அப்போ உள்ள இருந்து வரணும். அப்ப இந்த ஆங்கிற எழுத்து எங்க இருந்து வருதுன்னா மூலாதாரத்துல இருந்து தோன்றக்கூடியது, நாதமாக வெளிவருகிறது. நின்றால் போல் ஏய்ந்து அவற்றை இயக்கி நின்றால் போல, எல்லா எழுத்துக்களுக்கும் இயக்கம் எதுதான்? இந்த அகரம். எல்லா எழுத்துக்களுக்கும் உள்ளிருந்து வரும்போது இந்த நாதம் என்கின்ற காற்று தேவை. ஒவ்வொரு எழுத்துக்கும் இந்த நாதம்ங்கிற காற்று தேவை. இது இல்லை என்றால் எந்த எழுத்தும் வெளிவராது, நம்ம உயிர்ல இருந்து வெளிவராது. அப்போ உயிரெழுத்தா இருந்தாலும் சரி, மெய் எழுத்தா இருந்தாலும் சரி, தோன்றி செயல்படுவதற்கு காரணம் இந்த நாதம். மிக்க உயிருக்கு எண்ணற்ற உயிர்களிடத்தில் உயிராய் ஏந்து அவற்றை இயக்குகின்ற உயிராய் மேவினோம், யாம் பொருந்தி உள்ளோம். யாரு? இந்த உயிர்களுக்குள்ள யாரு இருக்கிறா? பெருமான் தான் பொருந்தி இருக்கிறாரு. எக்கண்ணும், கண் என்பது நிலையை குறிக்கிறது. சரியா? கண்கிறது அந்த பொருளை குறிக்கல, நிலையை குறிக்கிறது. எந்த நிலையிலும், எந்த நிலையிலும்னா பெத்த நிலையிலும் முத்தி நிலையிலும் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறாரு. நில்லா இடத்து, யாம் இல்லாத இடத்து உயிர்க்கு, உயிர்களுக்கு நில்லாது அறிவு என்று, அறிவு விளங்காது என்று. நல் ஆகமம், சிறப்பு சிவாகமங்கள் ஓதும் கூறும்
நாடும் இதனை நீ சிந்திப்பாயாக அப்படின்னு சொல்றார். சரி, இதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம். எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் என இரு வகைப்படும். இந்த இரு வகைப்படும் எழுத்துக்கள் அகர, சரியா, அகர வரிசையில சொல்றது. அகரத்தில் கலந்து எழுத்துக்களில் அகரம்தான் முதல்ல இருக்கிறது. எந்த எழுத்துக்கள் என்றாலும் அகரம் வேண்டும். எந்த எழுத்துக்கள்னாலும் நமக்கு என்ன வேணும்? அகரம் வேண்டும். அகரம் என்பது நாதம். நாதம் இருந்தால்தான் எல்லாம் இயங்கும். அதுபோல திருவள்ளுவரும் தம் திருக்குறள்ல முதல் குறள்ல என்ன சொல்லியிருக்கிறாரு? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு சொல்லிட்டாரு. சரியா? எழுத்துக்களுக்கு எல்லாம் தேவை, அகரம் தேவை. எதனால அப்படின்னா இது நாதம். எழுத்து உள்ள இருந்து வர்றதுக்கும் நாதம்னு சொல்றோம். அடுத்து எழுதுவதற்கும் இந்த எழுத்து தேவை அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா ஒரு எழுத்து எழுதணும். நம்ம எந்த மொழியானாலும் எடுத்துக்கோங்க, எந்த மொழி எழுத்துக்கள் இருந்தாலும் இந்த நான் சொல்லக்கூடிய 4 பொருள் இருக்கணும். ஒண்ணு வட்டம், சரியா, வட்ட வடிவம் வேணும். அடுத்து எது வேணும் அப்படின்னா நீள்கோடு, நேர்கோடு இருக்கணும். அடுத்து கிடைக்கோடு, சரியா, பக்கவாட்டுல போட கிடைக்கோடு. அடுத்து பிறை வடிவம், சரியா, நம்ம நிலாவோட பிறை வடிவம். இந்த 4 பொருளும் இருந்தால் மட்டும்தான் ஒரு எழுத்து தோன்றும். சரியா? அது நீங்க எந்த மொழியிலனாலும் எடுத்து எழுதி பாருங்க, இந்த 4 இது வந்திருக்கணும். ஒரு வார்த்தையில ஒரு எழுத்துல ஏதாவது ஒண்ணு இது வந்திருக்கும். இப்ப நம்ம தமிழ் எழுத்துக்களே எழுதிக்கிடுவோம். நம்ம பள்ளி அப்படின்னு பே போடுறோம். அப்போ முதல்ல ஒரு நேர்கோடு, அடுத்து ஒரு கிடைக்கோடு, அடுத்து ஒரு நேர்கோடு. அப்ப இந்த நேர்கோடு கிடைக்கோடு எதுல வருது? இந்த ஆவுல இருக்குது. ஆவுல போடக்கூடிய ஆவுல ஒரு நேர்கோடு இருக்குது, கிடைக்கோடு இருக்குது. சரியா? அதே மாதிரி வேற மொழிகள்ல எடுத்துக்கோங்க. சரியா? வேற மொழிகள்லையும் எடுத்து எழுதி பாருங்க. நம்ம ஆங்கிலத்துல பி, ஏ, பி அப்படின்னு 2வது எடுத்த எழுதுவோம். ஒரு கிடைக்கோடு போடணும். அடுத்து அரை வடிவம் சொன்னோம் இல்லையா, பிறை வடிவம். அது 2 போட்டாதான் இந்த கிடைக்கோடு பக்கத்துல 2 பிறை வடிவத்தை சேர்த்துட்டோம்னா பி, ஏ, பி அப்படின்னு வருது. இதே மாதிரி நீங்க எந்த மொழிகள்ல வேணாலும் எடுத்து எழுதி பாருங்க. ஒரு வட்டம், ஒரு கிடைக்கோடு, ஒரு நேர்கோடு, ஒரு பிறை வடிவம். இந்த 4 இல்லாம 4 சேர்ந்து இருக்கலாம், 4ல 3 இருக்கலாம், இல்லைன்னா 2 இருக்கலாம், இல்லைன்னா 1 இருக்கலாம். இது இல்லாம இந்த உலகத்துல உள்ள எந்த எழுத்துக்களையும் நாம் எழுதவே முடியாது. சரியா? அதுதான் நம்மளுடைய இந்த அகரத்தின் தனி சிறப்பாக இருக்கிறது. சரியா? எழுதுவதற்கு இந்த அகரம் தான் தேவை. அப்போ அதனாலதான் வள்ளுவரும் அகர முதல எழுத்தெல்லாம், எல்லா எழுத்துக்களுக்கும், இந்த தமிழ் எழுத்துக்களுக்கு மட்டும் சொல்லல, அகர முதல் எழுத்து எல்லாம்னா இந்த உலகத்துல உள்ள எத்தனை எழுத்து இருந்தாலும் அத்தனை எழுத்துக்களுக்குன்னு சொல்லிட்டாரு. சரியா? அதுபோல இந்த நாதம், சரியா, தோன்றுவதற்கு நாதமும் வருது, எழுதுவதற்கு இந்த ஆவும் உதவி செய்து. அதுபோல ஆதி பகவான், இந்த இறைவன் தான் இந்த உலகத்துக்கு எல்லாம் முதல் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறாரு. அதுபோல இந்த அகரத்தை எல்லாம், இந்த அகரம் அப்படிங்கிறது எது எதுலலாம் வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அகர முதலான அணி ஆப்பனூரானை அப்படின்னு சம்பந்த பெருமான், சரியா, திருஞான சம்பந்தர் தன்னுடைய முதல் இதுல சொல்லியிருக்கிறாரு. 88வது பதிகத்துல 5வது பாடல்ல சொல்லியிருக்கிறாரு. அகர முதலானை அணி ஆப்பனூரானை அப்படின்னு மதுரையில உள்ள ஆப்பனூர் பதிகத்துல சொல்லியிருக்கிறாரு. அடுத்து திருமூலரும் அகர முதலா அனைத்துமாய் நிற்கும் என அப்படின்னு 1753வது பாடல்ல சொல்லியிருக்கிறாரு. அடுத்து தொல்காப்பியரும் மெய்யின் இயக்கம் அகரமொடு சிவனும் என எழுத்து இலக்கணத்துல 46வது இடத்துல சொல்லியிருக்கிறாரு. அகர உயிர் எத்தனைத்தும் ஆகி வேறாய் அமர்ந்தான் என அப்படின்னு தாயுமானவரும் தன்னுடைய 25வது பாடல்ல சொல்லியிருக்கிறாரு. அகரமும் ஆகி அதிபனும் ஆகி என திருப்புகள்ல, பழனி திருப்புகள்ல சொல்லி இருக்கப்படுகிறது. அடுத்து மொழிகளுள் அகரம் முன்னுற நிற்கும் என வாமன புராணத்துல சொல்லி இருக்கிறது. மொழிகளுள் அகரம் முன்னுற நிற்கும் அப்படின்னு வாமன புராணத்துல சொல்லி இருக்கிறது. அகரம் என அறிவாகி உலகெங்கும் அமர்ந்து அப்படின்னு விநாயக புராணத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கரங்கள் தோறும் சென்றிடும் அகரம் போல நின்றனன் சிவனும் சேர்ந்தே என சித்தியார்ல 2ஆம் சூத்திரத்துல, சரியா, முதல் அதிகரணத்துல 92வது பாடல்ல சிவஞான சித்தியார்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அக்ஷரணாம் அகரஸ்வாமி அப்படின்னு கீதையில சொல்லி இருக்கிறது. அக்ரஷ்னாம் அகஸ்ராஸ்மி அப்படின்னு அகராஸ்மி அப்படின்னு சொல்லி இருக்கிறது கீதையில.
அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் திருவருட்பயன்ல முதல் பாடலே அதாதான் வந்திருக்கிறது. ஆதியாய் நின்ற அறிவு முதல் எழுத்து ஓதி நூலின் பயன் அப்படின்னு ஔவையார் அந்த முதல் எழுத்த சொல்றாரு. முதல் எழுத்துன்னா அகரத்தை சொல்றாரு. அகர சர்வஸ் வர்ணஸ் வர்ணாக்ர பிரகாச பரமசிவ அப்படின்னு சிவ மகாபுராணத்துல சொல்லி இருக்குது. அகர சர்வ வர்ணஸ்கர பிரகாச பரமசிவ அப்படின்னு மகாபுராணத்துல சிவ மகாபுராணத்துல சொல்லி இருக்கிறது. சிவஞான போதத்துல 2ஆம் சூத்திரத்துல முதல் அதிகரணத்துல 2வது பாடல்லையும் அக்கரங்கள் இன்றாம் அகர உயிர் இன்றேல் இக்கிரமத்து என்று இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அகரத்தை பற்றி. அடுத்து கம்ப ராமாயணத்திலையும் எதை சொல்லி இருக்குது அப்படின்னா, செடி கொடி அசைதல் நோக்கி சேர்ந்த காற்று உண்மை தேர்வார் கடிமணம் கமழ்வதாயே கவின் மலர் காண நேர்வார் நெடிய வெம்புகையை கொண்டு நெருப்பு உண்மை நேரே ஓர்வார் படியுறும் உலகை பார்த்து பரனை பார்ப்பார் மேலோர் அப்படின்னு சொல்லுது. இது எதை குறிக்குது அப்படின்னா, அனுமான அளவையால இந்த உலகத்தையும் உணர்ந்து இறைவனை உணர்வதை சொல்லுகிறது. சரியா? இதுவும் எதை சொல்லுது அப்படின்னா, அந்த முதல் எழுத்தை குறித்து தான். அந்த முதல் எழுத்து தான் உலகம், உயிர், அடுத்து இறைவன் அப்படிங்கிறத சொல்லுது. இது பரஞ்சோதி முனிவரும் திருவிளையாடல் புராணத்துல எப்படி சொல்லி இருக்கிறார்னா, சத்தியாய் சிவமாகி தனிப்பெற முத்தியான முதலை துதி செய்ய சுத்தியாகிய சொற்பொருள் நல்குவே சித்தி யானைதனை செய்ய பொற்பாதமே அப்படின்னு மூல எழுத்தை வழுத்தி பெருமான சொல்றாரு. சரியா? நம்ம விநாயக பெருமான சொல்றாரு. அப்போ இந்த அகர எழுத்துக்கள் எல்லாம் இத்தனை இடத்துல நம்ம அருளாளர்கள் சொல்லி இருக்கிறாங்க. இப்படி இந்த அகரம்தான் எல்லா எழுத்துக்களுக்கும் தேவைப்படுது அப்படிங்கிறத இந்த உண்மை விளக்கமும் சொல்லுது. உண்மை விளக்கமும் என்ன சொல்லுது? அக்கரங்களுக்கெல்லாம் அகர உயிர் போல் அப்படின்னு எடுத்து காட்டுது. அப்ப இவ்வளவு இடத்துலயும் அகரங்களுக்கு, இந்த அச்சரங்களுக்கு, எல்லா எழுத்துக்களுக்கும் அகரம் இருப்பது போல நமக்கு இந்த உயிருக்கு என்னது அப்படின்னா இந்த பெருமான் தான் இருக்கிறாரு. அப்ப இந்த பெருமான் உயிர்ல கலக்கல அப்படின்னா என்ன பண்ண முடியாது? உயிர்கள் இயங்காது அப்படின்னு ஞான ஆசிரியர் சொல்றாரு. இது உயிர்ல கலக்கணும். அப்போ உடனாய் நிற்கிறதற்கு சொல்லுகிறாரு. அப்போ வேறாயிருத்தல், உடனாயிருத்தல், அது அதுவாய் இருத்தல் அப்படின்னு 3 நிலைகள்ல இறைவன் எங்க இருக்கிறாரு? இந்த உயிர் கூட கலந்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த உயிர் யாரு, இறைவன் யாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கடந்த இதுல நம்ம பசுவை பத்தி பார்த்தோம். ஆன்மாக்கள் தான் இந்த உலகத்தை அனுபவிக்கிறது, தத்துவங்கள் அல்ல அப்படின்னு தத்துவங்களை விட்டு பிரிச்சு சொல்லி காட்டியிருக்கிறாரு நூலாசிரியர். அதே போல இந்த இறைவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு இந்த உயிர்கள் கூட எப்படி ஒன்றி இருந்து கலந்து இருந்து வேறாயிருந்து செயல்படுகிறான் அப்படிங்கிறதையும் தனித்தனியா 3 பாடல்கள் மூலமாக சொல்லி இருக்கிறாரு. அப்போ இந்த உண்மை விளக்கம் நூல்ல தான் இந்த உலகம் எப்படிப்பட்டது, எப்படிப்பட்ட தன்மையில இருக்கிறது, அந்த தன்மைகள் மூலமாக நம்ம உடல் எப்படி வந்திருக்கிறது, இந்த உடல்கள் எல்லாம் எப்படி இந்த உலக கூறுகள் கூட பாசத்தில் கூட சேர்ந்து இருக்கிறது, இந்த ஆணவம் என்ன செய்யுது, கண்மம் என்ன செய்கின்றது, இந்த ஆன்மா எப்படிப்பட்ட தன்மை, பாசத்து கூட நிக்கணுமா, பதி கூட நிக்கணுமா, ஆன்மா யாரு அப்படிங்கிற ஆன்ம தரிசனத்தையும் சொல்லி இறைவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சிவ தரிசனத்தையும் சொல்றாரு அந்த மாணவராகிய மனவாசகம் கடந்தார் தன் ஆசிரியராகிய உமாபதி சிவத்திடம், மெய்கண்டாரிடம். அப்போ இதையெல்லாம் கேட்ட பிறகு அவர் என்ன பண்றாரு? அதுக்குண்டான பதில்களாக இப்ப சொல்லி இருக்கிறார். இது வரைக்கும் இறைவன் வரைக்கும் எப்படிப்பட்ட தன்மை அப்படின்னு நம்ம 5 கேள்விகளுக்குண்டான பதில்களை பார்த்திருக்கிறோம். அடுத்தடுத்த வகுப்புகள்ல அடுத்தடுத்த பதில்களுக்குண்டான கேள்விகளுக்குண்டான பதில்களை நாம் சிந்திக்கலாம். அப்படி என்று என்னுடைய இந்த சிறு உரையை, ஞான சாத்திர உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். அடுத்த சிந்தனையில் நாம் தொடர்வோம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. தென்னா